காரியங்களை குறித்தும் அதற்கு காரணம் என்ன என்றும் நாம் சிந்திக்க போகிறோம். வேதத்தில் கன்ஃபியூஷன் அல்லது குழப்பங்கள் என்று வெவ்வேறு சூழல்களிலே குறிக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். தெளிவாக நமக்கு தெரியும், சமாதானமும் தெளிவும் சமாதானமும் தேவனிடத்திலிருந்து மட்டும் வரும். ஆனால் குழப்பங்களும் பிரச்சனைகளும் அது பிசாசினால் உண்டாகும், அல்லது கலகங்கள், குழப்பங்கள் அல்லது கலகங்கள். இதற்கு முக்கியமான காரணம் சாத்தான் என்று நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த காலகட்டங்களில் இப்பொழுது இருக்கிற இந்த சூழலில் நிறைய காரியங்களில் மக்கள் குழம்பிக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே ஊழியக்காரர்கள் எடுத்தாலும் ஊழியக்காரர்களுக்கும் ஒரு குழப்பம் இருக்குது. விசுவாசிகளை எடுத்துக்கொண்டால் விசுவாசிகளும் குழம்பிக் கொண்டிருக்கிறார்கள். தொழிலதிபர்கள் ரொம்பவே குழம்பி இருக்கிறாங்க. சின்ன சின்ன பிஸ்னஸ்மேன் எடுத்துக்கிட்டாலும் அவங்களும் குழம்பி தான் இருக்கிறாங்க. தொழில் பண்ணுகிறவர்கள், வியாபாரம் செய்கிறவர்கள், பெரிய பெரிய முதலாளிகள் எல்லாருமே இன்றைக்கு ஒரு குழம்பின ஒரு சூழலில் இருக்கிறார்கள். விலைவாசி ஏற்றம், அதிகமான டேக்ஸு, வரி ஏற்றம், தொழில் செய்வதற்குரிய சாத்தியக்கூறுகள் ரொம்ப குறைவு, போதுமான அளவுக்கு வருமானம் இல்லை. என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், மக்களால் பொருட்களை வாங்க முடியல, பணப்பற்றாக்குறை, வேலையில்லா திண்டாட்டம். இது ஒரு பக்கம் உலகத்தில் இது நடந்து கொண்டே இருக்கிறது. இதற்கு நேராக எதிர்மாற ஆவிக்குரிய உலகத்திலே நாம் பார்க்கும்போது, ஆவிக்குரிய உலகத்தில் ஊழியங்களில் இன்றைக்கு கடுமையான குழப்பங்கள் நிலவுவதை பார்க்கிறோம். உண்மையான ஊழியக்காரர்கள் யார்? சரியான உபதேசம் எது? ஆவிக்குரிய சபை அல்லது மாவட்ட சபை எது? கண்டுபிடிக்கிறதுல எப்படி இருக்கு? குழப்பம். அவ்வளோ ஈஸியாக அடையாளம் கண்டுகொள்ள முடியாத ஒரு சூழலில் இன்றைக்கு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்போ எந்த பக்கம் திரும்பினாலும் அரசியலில் குழப்பமாக இருக்குது, ஆட்சி அதிகாரத்தில் குழப்பமாக இருக்குது, பொருளாதாரத்தில் குழப்பமாக இருக்குது, குடும்ப வாழ்க்கையில், ஊழியருடைய குடும்ப வாழ்க்கையில், விசுவாசிகளுடைய குடும்ப வாழ்க்கையில் இன்றைக்கி பயங்கரமான கன்ஃபியூஷன். அப்படியே மக்கள் குழம்பி போய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி சில நேரங்களில் நமக்கு தலையை வெடித்து விடும் போல் இருக்கும். அப்படிப்பட்ட நிலையில் இன்றைக்கு பிரச்சனைகள் ஓடிக்கொண்டு இருக்கிறதை பார்க்கிறோம். பிரச்சனைகளை தீர்க்க வேண்டிய ஊழியக்காரருடைய குடும்பங்களில் என்ன இருக்குது? கடுமையான பிரச்சனைகள் இன்றைக்கு நிலவி கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அது எப்படி சால்வ் பண்ணன்னு தெரியல. அதனால் அப்படியே குழம்பி போய் இருக்கிறாங்க. பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுல கடுமையான குழப்பங்கள். எந்த கோர்ஸ் எடுத்து படிக்க வைக்கிறது, எது படித்தா வேலை கிடைக்கும், அதில் இன்றைக்கி எல்லாருமே எப்படி கன்ஃபியூஸ் ஆகி போயிருக்கிறாங்க. எந்த பகுதியில் எடுத்துக்கொண்டாலும் இதுவரைக்கும் இல்லாத ஒரு குழப்பம் இப்போ இருக்கிறது ஏன்? இதற்கு முந்தின காலங்களில் இருந்ததை விட அதிகமாக இன்றைக்கு மக்கள் குழம்பிக் கொண்டிருக்கிறதுக்கு காரணம் என்ன? குழம்பிக் கொண்டிருக்கிறதுக்கு காரணம் என்ன? வேதத்தில் சொல்லியிருக்குது, சாத்தான் தனக்கு கொஞ்ச காலமே உண்டென்று அவன் அறிந்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் 1/3 அவன் என்ன செய்வானா? வஞ்சிப்பான் என்று சொல்லியிருக்கிறது. இன்றைக்கு ஊழியங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வஞ்சிக்கப்பட்டு கிடக்கிறாங்க. உபதேச தெளிவில்லை, ஊழியத்தை குறித்த தெளிவில்லை, சபையை குறித்த தெளிவில்லை, வாழ்க்கையை குறித்த தெளிவில்லை. இப்படியெல்லாம் நிறைய தெளிவுகள் இல்லாமல் இருக்கிறதுனால ஆவிக்குரிய உலகமே பெரிய ஒரு தடுமாற்றம். ஸோ இந்த தடுமாற்றங்கள் இப்படி இருக்கும்போது இந்த தடுமாற்றத்தில் நம்ம எப்படி தலை நிமிர்ந்து நிற்பது என்பது அடுத்த ஒரு கேள்வி.
தலை நிமிர்ந்து நிற்பது எப்படி? அது அடுத்து இன்னொரு கேள்வியாக இருக்கிறது. அநேகர் அந்த கேள்வியை கேட்குறாங்க. இந்த சூழலில் என்று ஊழியக்காரர்கள் இன்றைக்கு கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாவற்றுக்கும் காரணம், நீங்கள் யோவான் 8:44 எடுத்து வாசித்தால் அதில் எல்லாவற்றுக்கும் மூல காரணம் சாத்தான் என்பதை நாம் அந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். யோவான் 8:44 உண்டானவர்கள் உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாயிருக்கிறான். சத்தியம் அவரிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய்யும் பேசும்போது தன் சொந்தத்திலிருந்து எடுத்து பேசுகிறார். இப்போ பிசாசு ஏன் குழப்புகிறான் என்று சொன்னால், அவனுக்குள்ள என்ன இல்லை? சத்தியம் இல்லை. The truth is not found in him. சத்தியம் இல்லாததுனால அவனால் நிற்க முடியவில்லை, நிலை நிற்க முடியவில்லை. இன்றைக்கி சபைகளில் இந்த சத்தியத்துக்கு தான் பெரிய சோதனையாக இருக்கிறது. உபதேச சத்தியங்கள் ஆதி காலத்தில் பிரசங்கிக்கப்பட்டது போலவும் ஆதி காலத்தில் கை கொள்ளப்பட்டது போலவும் இன்றைக்கு இல்லை. ஏன் இல்லை என்றால், பிசாசனுடைய கிரியை பயங்கரமாக இருக்கிறபடினால அந்த பிசாசனுடைய கிரியை ஜெயிக்க முடியாதவங்க எல்லாம் குழம்பிடுவாங்க. தெளிவு இருக்கணும், நமக்கு முதல்ல தெளிந்த புத்தி இருக்கணும். திடீரென்று ஒரு குடும்பத்தில் ஒரு குழப்பம் வருகிறது என்றால் இந்த குழப்பத்துக்கு காரணம் என்ன? ஒருவர் இன்றைக்கு என்னிடத்தில் மயிலாடுதுறையில் பேசி கொண்டிருந்தார். திடீரென்று எனக்கு ஒரு வியாதி அது அப்படியே கொஞ்சம் அதிகப்பட்டு கொண்டே போகும்போது நான் என்னையும் உட்கார்ந்து உணர ஆரம்பித்தேன். அப்பொழுது எனக்குள் இருக்கிற பல குறைகளை கர்த்தர் எனக்கு உணர்த்தினார். உடனே நான் அதெல்லாத்தையுமே சரிப்படுத்துறதுக்கு நான் முயற்சி செய்து அதை எல்லாவற்றையும் நான் சரிப்படுத்தி கொண்டேன். இன்னும் ஒரு விஷயம் இருக்குது, அதையும் நான் சீர்படுத்தணும் அப்படின்னு சொன்னார். அவர் இன்றைக்கி தான் நேரடியாக அந்த கூட்டத்தில் உட்கார்ந்துருக்காரு. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக கார்த்திக் ஜோஷுவா போடுகிற கிளியூர் ஜப வீடு என்கிற அந்த சேனலில் நான் பேசுகிற எல்லா செய்திகளையும் அதில் அவர் போட்டுக்கொண்டே வருகிறார். அதில் ஒரு செய்தி அவர் கேட்டிருக்கிறார். சித்தம் தன் வழியை கண்டுபிடிக்கும் அப்படிங்கிற ஒரு செய்தி. அதை அவர் கேட்டு அதிலிருந்து நிறைய விஷயங்களை அவர் உணர்ந்து கொண்டு தன்னை சுற்றிலும் இருக்கிற எல்லா இடத்துலையும் அவர் ஒப்புரமாகி அவர் சொன்னார், இதிலேருந்து நான் அட்லீஸ்ட் ஒரு 3 வருஷம் அல்லது 5 வருஷத்துக்கு முன்னால் இந்த செய்தியை கேட்டிருந்திருப்பேன், அல்லது இந்த கூட்டத்தில் நான் வந்திருப்பேன்னா நான் எவ்வளவோ இன்றைக்கி நல்லா இருப்பேன் அப்படின்னு சொன்னார். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால் கேட்டிருந்தா கூட என் வாழ்க்கையில் நான் நிறைய விஷயங்களை நான் மாற்றியிருப்பேன். இது ரொம்ப எனக்கு லேட்டாக கிடைத்து விட்டது என்று சொன்னார். அடுத்த மாதம் அவருடைய வீட்டுக்கு காலையில் அழைத்திருக்கிறார். ஒரு மணி நேரமாவது எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் உங்களோட பேசணும் அப்படின்னு. இப்போ நம்ம போய் உட்காந்து பேசினா தான் என்ன ஆகும்? அவர்களுக்குள்ள இருக்கிற குழப்பங்கள் தீரும். நம்ம ஒன்றும் பேச வேண்டாம், அவங்கள பேச விட்டு நம்ம கேட்டால் போதும். ஆனால் இன்றைக்கி கேட்குறதுக்கு நமக்கு என்ன இல்லை, நேரம் கிடையாது. அதனால் எனக்கு அது ஒரு அழைப்பாக இருக்கிறதுனாலையும் அது ஊழியமாக இருக்கிறதுனாலையும் நான் இப்படிப்பட்டவர்கள் குழம்பி என்னிடத்தில் வரும்பொழுது அவர்களுக்கு போதுமான அளவுக்கு நான் நேரத்தை ஒதுக்கி அவர்கள் பேசுகிறதை கேட்டு கடைசியில் அவர்களுக்கு ஒரு 1/2 மணி நேரம் பேசினா போதும். அவங்க பேசுகிறது முழுவதும் பேச விட்டுட்டா நம்ம கொஞ்ச நேரம் பேசினா போதும். அவங்க பேச வேண்டியதை பேச விடாமல் அது பேசுகிறதுக்கு ஒரு ஆள் இல்லாமல் நம்ம மேலும் மேலும் அவங்கக்கிட்ட நம்ம நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருந்தால் அந்த பிரச்சனை என்ன செய்யாது, சால்வ் ஆகாது. பிரச்சனை சால்வ் ஆகணும்னா என்ன செய்யணும்? அவங்கள பேச விட்டுறணும். இப்போ பிரச்சனை என்னென்னா யாருக்கிட்ட பேசுகிறது? நம்ம விஷயங்களை போய் சொல்லும்போது அதை கான்ஃபிடென்ஷியலாக ரகசியமாக வைத்துக்கொள்வார்களா அல்ல அதை வெளியில் சொல்வார்களா என்கிற பயம் உள்ளத்தில் இருக்கு. அந்த பயத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு நபர் வேண்டும் அல்லவா? நம்பிக்கையோடு போய் நான் எனக்குள்ளதை சொல்லலாம், ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிற இடத்துக்கு என்ன செய்யணும்? அவர்கள் வரணும்.
அப்படி வந்தால் தான் அவங்க வந்து இருதயத்தை ஓப்பன் பண்ணி பேசுவாங்க. உள்ளத்தின் ஆழத்தில் என்ன இருக்கோ அது வெளியே வரும். நமக்கு அந்த அழுத்தங்களும் ப்ரெஷரும் ஏன் வருது தெரியுமா? இன்னொரு நமக்கு உள்ளே ஏற்பட்ட சில காயங்கள், சில பிரச்சனைகள், சில இன்சல்ட்டு அல்லது மன பாரம், மன துக்கம், இதை யாருக்கிட்டையாவது ஒருவர்கிட்ட என்ன செய்யணும்? பகிர்ந்து கொள்ளணும், ஷேர் பண்ணணும். அது பகிர்ந்து கொள்ளும்போது தான் அவங்களுக்கு நம்ம எடுத்து சொல்ல முடியும், இது வீணான சிந்தை, இது வீணான காரியம், இது தேவையில்லை, இதை போய் நீங்கள் யோசிக்கிறது அர்த்தம் இல்லாதது, அல்லது இது உண்மையிலே நீங்கள் சரிப்படுத்தி கொள்ள வேண்டியது என்று அடையாளம் காண்பிக்க முடியும். அந்த அடையாளம் காண்பிக்கும் போது தான் அவங்களுக்கு ஒரு மென்டல் ரிலீஸ் ஆகும். ஓ, அப்போ நான் வீணாக தான் இதை போய் என்ன செஞ்சுருக்கேன், கவலைப்பட்டிருக்கேன், இது தேவையில்லை. இப்போ கவலைப்பட்டு என்ன வந்துட்டு, வியாதி வந்துட்டு, அது வேஸ்ட்டில், உடல் சுகம் போச்சே. அப்போ அதை போய் சொல்லும்போது கேட்குறவங்க அப்படியே கேட்டுகிட்டே இருந்துட்டு ஒரே வரியில் சொல்லிடுவாங்க, இது வீணான காரியம், இது பேசக்கூடாது. எப்போவுமே நேற்றுக்கு உள்ள காரியத்தை இன்றைக்கி நீங்கள் பேசிகிட்டு இருந்தாலே உங்களுக்கு குழப்பம்தான் வரும். நேற்றுக்கு உள்ளது முடிந்து போச்சு. சிலர் கல்யாணம் முடித்து 5 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னால் உள்ள விஷயத்தை இப்போ பேசிகிட்டு இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? ஜெபத்துக்கும் இதை மறக்கிறதுக்கும் சம்மந்தம் இல்லை. இது வந்து தெளிவடைய வேண்டிய விஷயம். நான் யோசிக்கிறது சரியா தவறா, அந்த தெளிவு இருக்கணும். அதான் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள். பார்க்கறதுக்கு வெளியில் சூப்பராக ஜெபம் பண்ணுவாங்க, பிரசங்கம் பண்ணுவாங்க, ஊழியம் செய்வாங்க, பாடுவாங்க, எல்லாமே நடக்கும். வெளியில் வந்து வெளி தோற்றத்தில் பார்க்கும்போது ஒரு பிரச்சனை இருக்காது. ஆனால் நீங்கள் அவங்க வாழ்க்கைக்கு உள்ளே போய் பார்த்தீங்கன்னா டோட்டலாக கன்ஃபியூஸ் ஆகி போயிருப்பாங்க, முழுவதுமாகவே குழம்பி போயிருப்பார்கள். அதுக்கு காரணம் வேதத்தில் அவங்களுக்கு என்ன இல்லை, தெளிவில்லை. வசனத்தில் தெளிவில்லை. வசனத்தில் தெளிவு இருந்துச்சு அப்படின்னா நான் யோசிக்கிறது ரைட்டா தப்பா, நான் இப்படி யோசிக்கலாமா, என்ன வரும் அவங்களுக்கு, தெளிவு வந்துடும். தேவையில்லாமல் நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன், வசனம் இப்படிலாம் சொல்லுது. நமக்கு எந்த ஒன்றுக்குமே ஆதாரம் எங்கே இருக்குது? வேதத்தில் தான் இருக்குது. நீங்கள் பேசுகிறதா இருந்தாலும் சரி, நீங்கள் செய்கிறதா இருந்தாலும் சரி, யோசிக்கிறதா இருந்தாலும் சரி, உங்களுக்கு எல்லாத்துக்கும் அப்ரூவல் கொடுக்கறது எது? கர்த்தருடைய வேதம். ஏனென்றால் கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கிறதுமாக இருக்கிறது. அப்போ இந்த வேதத்தை தெளிவாய் நாம் புரிந்து கொள்வோம். இந்த வேதத்தை எப்படி தெளிவாய் புரிகிறது? பைபிள் காலேஜில் போய் படித்த உடனே வேதத்தில் தெளிவு வந்துடுமா? சொல்லுங்கள் பாப்போம். வராது. இப்போ நான் நிறைய அனுபவங்களை நான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, நான் படித்த டிகிரியை வச்சுங்க எதுவுமே நான் பேசலை, அதை வச்சு நான் ஊழியம் செய்யலை. டிகிரி அது ஒரு பக்கம் இருக்குது, அது ஒரு மூலையில் அப்படியே வச்சுருக்கேன். இவர் படிக்காதவரில் நல்லா படித்தவர்னு என்ன செய்யும் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த படித்ததை வச்சு இங்கே நான் பேசலை. ஏட்டி சுரக்காய் கறிக்குதவர், நிறைய படிச்சிருக்கோம். ஆனால் படித்ததை உங்கள்கிட்ட நான் பேசினோம்னா அது சரி வராது. அதுக்கு மேலே நான் எதை பேசிகிட்டு இருக்கேன்? அனுபவத்தை நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த அனுபவத்தை பேசுகிறது தான் உங்களுக்கு டச் பண்ணுமே ஒழிய, நான் படித்ததெல்லாம் உங்கள்கிட்ட வந்து ஒப்பிச்சுக்கிட்டு இருந்தேன்னா, இப்போ நான் மூல பாஷை, கிரேக்க பாஷை, லாட்டினு, எபிரியம் என்று சொல்லி நான் அதற்கு அர்த்தங்களை சொல்லி கொண்டிருந்தால் உங்களுக்கு அது என்ன பிரயோஜனம்? அதனால் உங்களுக்கு ஆவிக்குரிய ஜீவிதத்தில் என்ன கட்டப்பட போகுது? ஒன்றும் கிடையாது. நான் என் அனுபவத்தை சொல்லும்போது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் குழம்பிக்கிட்டு இருக்கிற இடத்துல ஒரு தெளிவை கொடுக்கும். ஓஹோ, இப்படி இருக்கன்னா இப்படிலாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், அப்போ இது வீணான சிந்தை இல்லை. கல்யாணம் முடிஞ்சு 10 வருஷம் ஆகிட்டு, இப்போ நம்ம எங்கே போயிருக்கோம்? 10 வருஷத்துக்கு பின்னாடி போயிருக்கோம். ஆக்சுவலாக நம்ம எப்படி திங்க் பண்ணணும்? ஃபார்வர்ட் திங்கிங். ஊழியக்காரிக்கு எப்படி இருக்கணும்? முன்னோக்கின சிந்தை இருக்கணும். ஃபார்வர்ட் திங்கிங். முன்னானவைகளை நாடி. அப்போ நமக்கு நம்ம சிந்தை முழுவதுமே வந்து 10 வருஷத்துக்கு பிறகு என்ன சம்பவிக்க போகிறது, நாம் எப்படி இருக்க போகிறோம், நம்ம ஊழியங்களை எப்படி செய்ய போகிறோம்,
என்று சொல்லி ஒரு ஃபார்வேர்ட் திங்கிங் நமக்கு இருக்கணும். பின்னால் போகிறதுக்கு காரணம் அவங்களுக்குள்ள ஆவி இல்லை. ஆவியானவர் இருந்தால் அவர் பின்னால் விடவே மாட்டார். ஆவியானவர் இருந்தால், இப்போ ஒரு சின்ன உதாரணம், காரில் வந்து ஸ்டார்ட் ஆகி என்ஜின் ஓடிக்கிட்டு இருக்கு. என்ஜினில் இருந்து கியர் பாக்ஸுக்கு பவர் வந்துட்டு, சரியா? இப்போ நம்ம கிளச்சை விடுறோம், அப்போ கார் என்ன செய்யும்? மூவ் ஆகிடும். இப்போ பவர் இல்லைன்னா என்ன செய்யும்? அப்படியே நிற்கும், அப்படியே நிற்கும். அது நீங்கள் ரிவர்ஸ் கியர் போட்டால் தான் ரிவர்ஸில் போகும். நீங்கள் எப்பவும் ரிவர்ஸ் கியரை போட மாட்டீங்களா? ரிவர்ஸ் கியர் எப்போ போடுவீங்க? இல்லை இல்லை, எந்த இடத்துல நமக்கு தேவையோ அங்கே தான் போடுவோம். கேள்வியே பின்னாடி தானே இருக்கு. கியரை நீங்கள் முன்னால் போட்டால் அந்த, அதாவது என்ஜின்லேருந்து பவர் இருக்குது. இந்த பவர் நீங்கள் கியரை முன்னால் தள்ளினா முன்னால் போகும், பின்னால் தள்ளினா பின்னால். அப்போ நமக்குள்ள ஒரு பரிசுத்தாவியானுடைய ஒரு வல்லமை அசைவாடி கொண்டிருந்தால் அவர் ஒரு நாளும் பின்னோக்கி திங்க் பண்ண விடவே மாட்டார். பின்னால் திங்க் பண்ணுறோம் அப்படின்னா, கடந்த காலத்தை சொல்லி இப்போ நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா நமக்குள்ளே யார் இல்லை? ஆவியானவர் இல்லை. பிரயோஜனம் இல்லைங்கிற தெளிவு இருந்தால் பேசவே மாட்டோமே. கடந்த காலத்தை குறித்து இப்போ பேசினா அது பிரயோஜனம் இல்லைங்கிற தெளிவு நமக்கு இருந்துச்சுன்னா பேச மாட்டோம். ஒன்று. ரெண்டாவது, நமக்குள்ள பரிசுத்தாவியானுடைய வல்லமை இருந்தால் அவர் எப்பொழுதுமே முன்னோக்கி முன்னானவைகளை நாடி இலக்கை நோக்கி ஆசையாய் தொடர்கிறேன். பவுல் பிலிப்பியரில் எழுதுறாருல்ல, நான் லக்கை நோக்கி தொடருங்க. அப்போ நமக்கு லெக்கு இருக்குங்க. அந்த லெக்கை விட்டுட்டு பின்னால் எதுக்கு நம்ம பார்க்குறோம்? ஒரே ஒரு காரியத்தில் மட்டும்தான் நம்ம பின்னால் பார்க்கணும். அது எதில் பின்னால் பார்க்கணும்னா, அப்போஸ்தலர் நடபடிகள், அப்போஸ்தலருடைய வாழ்க்கை, அதை மட்டும் நீங்கள் பின்னால் பார்க்கணும். இன்றைக்கி இருக்கிற மாடர்ன் லிவிங்கை நீங்கள் மாடர்ன் ப்ரீச்சர்ஸை பார்க்கக்கூடாது. ஆதி திருச்சபையை பார்க்கணும். ஆதி அனுபவத்துக்கு போகணும். ஆதி அனுபவம் என்ன? அவங்க எல்லோரும் கூடி ஒருமனப்பட்டு ஒரு இடத்திலே கூடி வந்திருந்தார்கள். பரிசுத்தாவியானவர் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகளோடு அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் எல்லாரும் ஆவியானவர் தந்தரளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். அந்த டிரைவிங் ஃபோர்ஸு, அந்த வல்லமை நமக்கு உள்ளே இயங்கும் போது அது முன்னோக்கி தான் தள்ளும். பின்னோக்கி ஒரு நாள் ஆவியானவர் விட மாட்டார். அதனால தான் ஆவிக்குள்ளே இருக்கிறவங்க, ரட்சிப்பை காத்து கொண்டவங்க, அபிஷேகத்தில் நிலை நிற்கிறவங்க பின்மாற்றத்தில் ஒரு நிமிஷம் கூட போக மாட்டாங்க. நான் பார்த்து வளர்ந்த பரிசுத்தவான்கள் எல்லாருமே ஒரு நாள் கூட வாழ்க்கையில் சலிப்படைந்து பின்னோக்கி பார்த்த ஒரு பரிசுத்தவானை நான் பார்க்கல. ஈவன் பாஸ்டர்ஸுடைய மனைவிமார்கள் நல்ல சேலை இருக்காது, ஒரு 2-3 சேலைக்கு மேலே இருக்காது. பிள்ளைகளுக்கு சாப்பாட்டுக்கு சமைத்து கொடுப்பதற்கு ஒன்றுமே இருக்காது. இப்போ அதான் பிரச்சனை, இருக்கிறது தான் பிரச்சனை. இந்த 3 நேரம் சாப்பிட்டாலே நமக்கு பிரச்சனை. உண்மையிலே ரியலாகவே சொல்கிறேன், 3 நேரம் சாப்பிட்றதுங்கிறது உடலுக்கே பிரச்சனை. 3 நேரம் சாப்பிட்டா எதுக்கு பிரச்சனை? சரீரத்துக்கே பிரச்சனை. 3 நேரம் சாப்பிட்றவனை போகிம்பாங்க. ஆமாம், 3 நேரம் சாப்பிட்டா அவனை துரோகின்னு கூட சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால், நம்ம உடம்புக்கு எப்போ பசிக்குதோ அப்போ மட்டும்தான் ஆகாரம் எடுக்கணும். நான் நேற்றைக்கு காலையில் சாப்பிட்டேன், ஒரு 9:30 மணிக்கு இருக்கும், காலையில் சாப்பிட்டேன். அப்புறம் ராத்திரி ஒரு 8 மணி 8:30 மணி இருக்கும், அப்போ தான் சாப்பிட்டேன். பகல் முழுதும் என்ன செய்யலை, பசிக்கவும் இல்லை, சாப்பிடணும்னு எண்ணமும் இல்லை. ஏன் இல்லை? என் உடம்புக்கு தேவைப்படலை. என்னால் பசி பொறுத்தெல்லாம் இருக்க முடியாது. இப்போ எனக்கு பசிக்கலை, இதுக்கடையில் எதுவும் சாப்பிடவும் இல்லை. ராத்திரியில் சரி சும்மா வெறுமையாக என்ன செய்யக்கூடாது, படுக்கக்கூடாது, அடுத்த நாள் காலையில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 2 சப்பாத்தி மட்டும் சாப்பிட்டேன். அது கூட கஷ்டப்பட்டு தான் சாப்பிட்டேன். அப்போ சில நேரங்களில் நம்முடைய சரீரத்துக்கு நிறைய உணவு கொடுக்கறது என்ன ஆயிடுது, பிரச்சனை ஆயிடுது. அதுபோல் நமக்கு தேவைக்கு கேட்ட உடனே கிடைக்கிறதும் அது இருக்கிறதுனால தான் நம்ம பிரச்சனையை சந்திக்கிறோம். அந்த காலத்தில் உடுத்துறதுக்கு நல்ல சேலை இருக்காது, சாதாரணமான சேலை இருக்கும்.
ஒரு மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 2 ஒரு 3 4 சிலைக்கு மேலே இருக்காது அவங்களுக்கு. ஒரு நாள் கூட அந்த பாஸ்டர் மனைவிமார் முறுமுறுத்ததையோ வருத்தப்பட்டதையோ சண்டை போட்டதையோ நான் பார்த்ததே கிடையாது 54 வருஷமாக. ஆனால் சமீப காலங்களில் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அல்லது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி பயங்கரமான சண்டை பிரச்சனை. எதுக்கு? 72 சேலை அங்கே இருக்குது, இன்னும் ஒரு சேலை எடுத்து கொடுக்கல அப்படின்னு சண்டை வருது. ஒரு 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 அம்மா சொல்கிறாங்க, என்னைக்கு சேலை எடுத்து கொடுத்துருக்கான்னு கேளுங்க அப்படின்னு. ஏமா அவங்களுக்கு எத்தனை சேலை இருக்குன்னா, அது இருக்கு, அது இருக்கட்டும், அது இருக்கட்டுமா. இப்போ அடுத்து இன்னும் சேலை வாங்கினா இன்னொரு பீராவும் சேர்த்து வாங்கணும், வைக்கிறதுக்கு இடம் இல்லை. அதாவது வசனத்தினுடைய தெளிவும் ஆவியானவருடைய நிறைவு இருந்தால் இந்த உலக பொருட்களின் மேலே முதல்ல நமக்கு நாட்டமே வராது. சொல்லுங்கள், அந்த மைக்கை கொடுங்க. 25 வருஷங்களுக்கு முன்னாடி ஆவிக்குரிய எங்கேயோ, அதாவது இங்கே புதுக்கோட்டையில் ஒரு ஊழியக்காரர் இருந்தாருன்னா கும்பகோணத்தில் ஒரு ஊழியக்காரர் அங்கே இருந்தாங்க. அந்த ஊழியக்காரரை வந்து எங்கள் 15, 20, 30 கிலோமீட்டரில் உள்ளவங்க அவர் தெய்வமாக வாரத்துக்கு ஒரு முறை பார்க்கும்பொழுது அவங்களுக்கு வந்து ஒரு இதாக இருந்துச்சு. கிடையாது, இன்றைக்கி தான் எல்லா இடங்கள்லையுமே ரொம்ப மலிஞ்சு போய் நிற்கிது. அப்போ எப்படி அந்த ஸ்டேட்டஸை நான் மெயின்டைன் பண்ணலான்னு வச்சுங்களேன். நான் அதே 2 கிழிஞ்ச சட்டையை அதே மாதிரி போட்டுட்டு இருந்தேன்னா, கிழிஞ்ச சட்டை போட வேண்டாம். இல்லை, கிழிஞ்ச சட்டை இல்லைங்கய்யா. இல்லை, நீங்கள் நல்ல துணி தான் உடுத்தணும். நான் வந்து கிழிஞ்சதை சொல்ல வரல. இல்லை, நீங்கள் அந்த ஒரு சொல்கிறேன், அந்த 25 வருஷத்துக்கு முன்னாடி இந்த 3 புடவை கட்டிட்டு இருந்த அந்த ஒரு நிலைமை இருந்தால் அந்த ஊழியக்காரம்மாவுக்கு போகக்கூடிய இடத்தில் மரியாதை கிடைக்குமா? அது மாதிரி உள்ளவர்கள் மரியாதை கொடுப்பார்களா? எது மாதிரி அந்த ஒரு லெவல் கொஞ்சம் கூடுதலாக உள்ளவங்க அந்த வேதாங்களை நம்ம பேசிட்டு இருந்தோம்னா இன்றைக்கி அது சரி வருங்களா? அது என்னுடைய இல்லை நான் அந்த கான்டெக்ஸ்டே நான் சொல்ல வரல. அன்றைக்கு இருந்த சூழலில் அவர்கள் முறுமுறுக்கவில்லை, வருத்தப்படவில்லை என்று தான் சொல்லுகிறேன். இன்றைக்கு இருக்கிற சூழலில் ஏன் நமக்கு அந்த முறுமுறுப்பும் வருத்தமும் வருது? இன்றைக்கி நீங்கள் வந்து அதே மாதிரி 3, 5 சேலை இருக்கணும்னு அவசியம் கிடையாது, நிறைய வச்சுக்கிடுங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வந்து நமக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. இப்போ அன்னைக்கு வாங்க முடியல, இன்றைக்கி நமக்கு வாங்க முடியுது, வாங்கி கொடுக்க முடியுது, அது பிரச்சனை இல்லை, அது இருக்கட்டும். ஆனால் இவ்வளவு இருந்தும் ஏன் முறுமுறுப்புங்கிறது தான் நான் சொல்ல வரேன். இல்லை, இப்போ பாஸ்டர் சொன்ன மாதிரி ஏன் இன்றைக்கி வந்து மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து ஆவிக்குள்ளே இருந்து உங்களை ஆவியின் கண்ணோட்டத்தில் மற்றவங்கெல்லாம் பார்க்க ஆரம்பித்தா உங்கள் சேலை, நீங்கள் கட்டுற சேலையோ நான் போடுற ட்ரெஸ்ஸோ பெருசு கிடையாது. People will see that there is a power in this woman and in this man. ஒரு வல்லமை, தேவ வல்லமை இந்த பாஸ்டர்மாவுக்குள்ளே இருக்குது, இந்த பாஸ்டருக்குள்ளே ஒரு வல்லமை இருக்குது. பார்ப்பாங்களா, பார்க்க மாட்டாங்களா? நீங்கள் சொல்கிறது அங்கே நிறைவேறுது, சொல்கிறது நிறைவேறுது. எப்படி? அதாவது இந்த சாத்தூர் இருக்கு இல்லையா, சாத்தூர் செல்லையான ஒரு ஐயா இருந்தாங்க, சர்ச் ஆஃப் காட், ரொம்ப ஸ்ட்ரிக்டான பாஸ்டர். சிவகாசியிலேருந்து ஒரு இன்ஜினியர் ஃபேமிலி அவர் சபைக்கு வருவாங்க. இது அவரே என்கிட்ட சொன்னது. அவர் மருந்து எடுக்காத உபதேசம். அவர் அந்த இன்ஜினியர் மருந்து எடுத்துட்டார், அந்த மாதம் கம்யூனியன் கொடுக்க மாட்டேன்ட்டார். சௌந்தரராஜன், நீங்கள் வந்து கம்யூனியன் எடுக்கக்கூடாது, சிஸ்டர் மட்டும் எடுக்கட்டும். சரி பாஸ்டர் ஐயான்னு போய் அவர் ஒதுங்கி உட்காந்துக்கிட்டார். அவர் இன்ஜினியரு, கார் வச்சுருக்காரு, இவர் ஒரு ஓட்ட சைக்கிள். அந்த சைக்கிள் இந்த பின்னால் போட்டு ஸ்ப்ரிங் இருக்கும் தெரியுமா, அந்த ஸ்ப்ரிங்கும் விட்டு போய் ஒரு கயிறு வச்சு தான் பைபிள் பேக்கை கட்டணும். அவருடைய ஸ்டேட்டஸையும் இவர் ஸ்டேட்டஸையும் ஏணி வச்சாலே எட்டாது. ஆனால் அந்த என்ஜினியர் மேலே அதிகாரம் செலுத்தக்கூடிய ஆவியின் வல்லமை இவருக்கு இருந்துச்சு. அதனால தான் இவர் சொன்ன உடனே அவர் போய் அங்கே உட்காந்துக்கிட்டார். இன்னைக்கு இல்லை பாஸ்டர், இன்றைக்கு நீங்கள் ட்ரெஸ் பண்ணுங்கள், ட்ரெஸ் பண்ணுறதை விட உங்களுக்குள் ஒரு வல்லமை இருக்கிறது என்பதை ஜனங்கள் உணர்ந்தார்களானால், அவன் மண்டை குழம்பி இல்லை, அவன் மண்டை குழம்பி இருந்தாலும், அவன் மண்டை குழம்புனாலும் உங்கள்கிட்ட இருக்கிற வல்லமை அவனை விடுவிக்கக்கூடிய வல்லமை. நான் இன்றைக்கி மயிலாடுதுறையில் சொன்னேன்,
நான் ஒன்றும் பெரிய தத்துவங்கள் எல்லாம் யாரும் பேசாத தத்துவங்களை நான் பேசலை. சாதாரணமான விஷயங்களை தான் நான் பேசி கொண்டு இருக்கிறேன். மற்றவங்க பேசுகிறத நான் பேசுகிறேன் ஒரே ஒரு வித்தியாசம், அனுபவத்தோடு பேசுகிறேன். மற்றவங்க வியாக்கியானத்தோடு பேசுவாங்க. நான் கொஞ்சம் வியாக்கியானத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு என்ன செய்கிறேன், அனுபவத்தை நான் சொல்கிறேன். ஆனால் அநேகருடைய உள்ளத்தில் இன்றைக்கி ஒருத்தர் வந்து நான் காரில் உட்காந்துருக்கேன், என்கிட்ட கை கொடுத்தாரு. நான் எந்த கூட்டத்துக்கும் போக மாட்டேன், போனதில்லை. நேற்றுக்கு ராத்திரி பாஸ்டர் இமானுவேல் ஃபோன் பண்ணார். அவரை ப்ளீஸ் பண்ணுறதுக்காக, அவரை சந்தோஷப்படுத்துறதுக்காக நான் இங்கே வந்தேன். இங்கே வந்தால் டபுள் மடங்கு சந்தோஷம் எனக்கு இந்த செய்தியை கேட்ட உடனே. இனி நான் இந்த கூட்டத்தை நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு போகிறார். நீ காதில் வந்து சொல்லிட்டு போகிறார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, ஒரு வெள்ளைச்சட்டை போட்டவர் என்கிட்ட வந்து பேசினார். இதை தான் அவர் சொன்னார். வந்தவங்களை கத்த தொடுவார். வல்லமை வஸ்திரத்துலையும் இருக்குது, வல்லமை வார்த்தையிலையும் இருக்குது, வல்லமை உங்கள் கையிலையும் இருக்குது, உங்கள் மண்டையிலையும் இருக்குது, எல்லா இடத்துலையுமே இருக்குது. எங்கள் பாஸ்டையா சாகிறதுக்கு முன்னாடி கன்னத்தை கிள்ளி நீ நல்லா இருப்பேன்னு சொல்லிட்டு போனாங்க. அப்போ அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த வல்லமை, அந்த அபிஷேகம் இப்படி தொட்ட உடனே எனக்கு மேலே வந்துருச்சு. தூத்துக்குடியில் ஒரு இளம் ஊழியக்காரர், அவங்க மாமனார் வீட்டுக்கு நான் போயிருக்கேன். இப்படி வாசலில் நின்று பேசிகிட்டு இருக்கிறோம். அவர் டக்குன்னு முழங்கால் போட்டு, ஐயா எனக்கு ஒரு ஜெபம் பண்ணிடுங்க அப்படின்னு. அப்படி நான் தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணால் பயங்கரமாக என்னை ஆவியானவர் நிறைக்கிறாரு. நான் ஒன்றும் தீர்க்க தரிசனம் சொல்லலை, எதுவுமே சொல்லலை. நல்லா ஆவியில் நிரம்பி என்ன செஞ்சேன், ஒரு ஜெபம் பண்ணேன். எந்திரிச்சு நின்று என்னை கட்டி பிடிச்சிக்கிட்டாரு. கட்டி பிடிச்சிக்கிட்டு சொல்கிறாரு, உங்கள் மேலே இருக்க அபிஷேகம் கொஞ்சமாவது என் மேலே வரட்டும். அப்போ உடம்புல என்ன இருக்குது சொல்லுங்கள், அது எங்கே இருக்குது? பேதுருவுடைய உருமால் பட்டவர்கள் சுகமானார்கள். அதுக்காக நம்ம நிறைய சால்வையை வாங்கி தெருவில் போட்டுட்டு போக சொல்லலை. அதுதான் அவங்களுக்கும் நமக்கு இருக்கிற வித்தியாசம். ஒரு உருமால் பட்டு அவங்க குணமான உடனே ஒரு 10 டஜன் உருமால் வாங்கிட்டு வா, உடனே வியாபாரம் ஓடு. அங்கே இருக்கிற அபிஷேகமும் போயிடும். எலியாவினுடைய சால்வையில் என்ன இருந்துச்சு? அபிஷேகம் இருந்துச்சா? முதல்ல அவன் சால்வையை தூக்கி போட்டுட்டு அவன் பாட்டு போயிட்டே இருந்தான். அந்த சால்வை மேலே விழுந்த உடனே ஏர் எல்லாத்தையும் விட்டுட்டு இவன் பின்னால் ஓடுறான். அப்போ அந்த பவர், அதைத்தான் நான் இன்னும் கேட்டுக்கிட்டு இருக்கேன் ஆண்டவர்கிட்ட. நான் போய் பேசுகிற இடங்களில் எனக்கு ஒரு ஒன்றும் வேண்டாம், ஜனங்களுக்குள்ளே அந்த அபிஷேகம் இறங்கணும், அந்த ஆவியானவருடைய கிரியை இறங்கணும், இந்த வார்த்தையில் வல்லமை வரணும், கட்டுண்டவர்கள் விடுவிக்கப்படணும். இதைத்தான் நான் கத்தர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன். அது கத்தர் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. கொடுத்துக்கொண்டே இருக்கிறதை நான் உணர்கிறேன். எனக்கு ஒன்று இந்த ஃபீட்பேக்கில் 2 வார்த்தை வரணும், இல்லை என்கிட்ட நேரடியாக வந்து சொல்லணும். அப்போ கத்தர் என்ன அந்த இடத்துல பயன்படுத்தி இருக்கிறாருன்னு அர்த்தம். ஏன்னா நான் ஒரு வீணான ஒரு ஊழியக்காரனாக நான் இருக்க விரும்பலை. ஒரு சின்ன கூட்டத்தை தேடி நான் போய்கிட்டு இருக்கேன், பெரிய கூட்டத்தை அல்ல. எனக்கு பெரிய கூட்டம் வேண்டாம். எனக்கு பெரிய கூட்டமே ஒரு 30 பேர் இருந்தால் அது எனக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். நான் பேசுகிறதுக்கு ரொம்ப ஆத்ம திருப்தியாக இருக்கும். அதுலேயும் நீங்கள் கேள்வி கேட்டு நான் பதில் சொல்லி பிரசங்கம் பண்ணால் எனக்கு அதை விட ரொம்ப திருப்தியாக இருக்கும். எல்லாம் கற்றறிந்த அறிஞர்கள் மாதிரி சும்மா உட்காந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அது சரி வராது. தெளிவு உண்டாக என்ன செய்யணும்? கேள்விகளை கேட்கணும். அந்த கேள்விகளை நீங்கள் கேட்கும்போது தான் நான் வந்து உங்களுக்கு அதுக்கு பதில் சொல்லணும். அப்போ அந்த தெளிவு உண்டாகும். எந்த ஏரியாவில் உங்களுக்கு தெளிவில்லை அதை கேட்டு தெளிவு பெற வேண்டியது உங்களுடைய கடமை, தெளிவுபடுத்த வேண்டியது என்னுடைய கடமை. ஆமென். ஏன்னா இந்த தெளிவு இல்லை அப்படின்னா இட் வில் லீட் டு கன்ஃபியூஷன், தெளிவற்ற ஒரு நிலை. எதுக்கு நேரம் வழி நடத்தும்? குழப்பத்துக்கு நேரம் வழி நடத்தும். அவங்க அடுத்தவங்ககிட்டையும் கேட்க மாட்டாங்க, இவங்களும் முழங்கால் போட்டு ஆண்டவர்கிட்ட கேட்டு அல்லது வேதத்தை கற்றறிந்து தெளிவு வரவும் மாட்டாங்க. இப்போ என்னாகும்? குழப்பத்தில் தான் போயிருப்பாங்க. கம்ப்ளீட்டாக குழம்பி மண்டையெல்லாம் குழம்புன பிறகு திரும்ப எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது, எனக்கு அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னா அப்போ என்ன செய்ய? தெளிவடைய ரொம்ப கஷ்டம்.
10%, 20%, அதை 30% குழம்பு இடத்துலையே தெளிவுபடுத்தும் போது தெளிவாயிடணும். இன்றைக்கி வேறு ஒன்றும் இல்லை, நாம் யார் என்று தெரிந்தால் போதுங்க. ஹூ ஆம் ஐ? எனக்கு அதனால தான் ஆண்டவர் சொன்னார், இந்த 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 ஊழியத்தை தோக்கும்போது 12 வருஷத்துக்கு முன்னால் அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்த பாடம் என்ன, நீ என்ன டீச் பண்ணணும் அப்படின்னா, தேவனுடைய ஊழியக்காரன் யாருன்னு மட்டும் நீ பேசிக்கிட்டே இரு, நான் கிரியை செய்வேன்னாரு. அதுதான் நான் 13வது வருஷமாக அதான் பேசிக்கிட்டே இருக்கேன். தேவனுடைய ஊழியக்காரன் யார்? அந்த தெளிவு நமக்கு வந்துருச்சு அப்படின்னா முறுமுறுக்க மாட்டோம், குழம்ப மாட்டோம், சண்டை போட மாட்டோம், வாக்குவாதம் பண்ண மாட்டோம், தர்க்கம் பண்ண மாட்டோம், எதுவுமே இருக்காது. நம்மளை இன்சல்ட் பண்ணி நம்மளை எதுவும் செய்து சொன்னாலும் ஏசு அப்படி கடந்து அமைதியாக கடந்து போனாரோ அதுபோல் போயிட்டே இருப்போம். எதிர்த்து வாக்குவாதம் பண்ணி தர்க்கம் பண்ணி நான் சொன்னது தான் சரி அப்படின்லாம் நிரூபிக்கிறதுக்கு நமக்கு எண்ணங்கள் வரவே வராது. அதை நம்ம செய்ய மாட்டோம். நல்ல ஆவியில் இருந்தோம்னா நிதானம், அமைதி, இதுக்கு மேலே எனக்கு பேச்சு வராது. தர்க்கம் பண்ணிக்கிட்டு இருக்க இடத்துல எல்லாரும் சேர்ந்து தர்க்கம் பண்ணுவாங்க, அது பிரயோஜனம் கிடையாது. தர்க்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிற இடத்துல அமைதியாக இருந்துருங்க, தர்க்கம் அப்படியே ஒஞ்சி போயிடும். நம்ம என்ன செஞ்சிருமா, என் பாயிண்ட்டை இவன் அடித்து பேசுதா, நம்ம அந்த ஓங்கி பேசுவோம். உடனே அவன் என்ன செய்வான், ஓங்கி பேசுவான். அது இந்த வாக்குவாதமும் தர்க்கமும் எதுக்கு நேரம் நடப்பிக்கும்னு சொல்லியிருக்கு, சண்டையை பிறப்பிக்கும். குடும்பத்தில் என்னது, குடும்பத்தில் சண்டை வர்றதுக்கு காரணம் என்ன? வாக்குவாதம். பிரச்சனையே கிடையாது. ஜென்ரலாக நீ ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்கிறத 100க்கு 100 நான் உண்மையை ஏற்றுக்கொள்கிறேன். அதாவது சிம்பிளாக ஒரே ஒரு விஷயந்தான். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கணவன் மனைவியவோ மனைவி கணவனையோ நாம் ஒருவர் குற்றம் சாட்டி கொண்டிருந்தாலே நமக்குள்ள குற்றப்படுத்துகிற ஆவி இருக்க, பரிசுத்தாவியானவர் இல்லைன்னு அர்த்தம். அதான் சிம்பிள். ஒருத்தர் நாம் என்ன செய்யக்கூடாது, குற்றப்படுத்த கூடாது. எப்படி? யார் தவிர? மனைவி உங்கள் தவிர சுட்டி காட்டினா நீங்கள் ஏற்றுக்கிடுவீங்களா? அங்கே தான் நம்ம சாவலை. அங்கே நம்ம செத்துட்டோம் அப்படின்னா பேச்சே வராது. ஆமாம், குறைகளை சுட்டி காண்பிக்க வேண்டும். சுட்டி காண்பிப்பதற்கு முன்பு குறையை சுட்டி காண்பிக்கிறவர்கள் நல்ல ஆவியில் நிறைந்து, நான் இதை இப்போ சொல்ல போகிறேன், அவங்க இதை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு பக்குவம் வந்து நீங்கள் சொல்லணும். பக்குவம் வந்த பிறகு சொல்லணும். பக்குவமாகவும் சொல்லணும், பக்குவம் வந்து சொல்லணும். அதாவது குற்றப்படுத்தணுங்கிறதுக்காக குற்றப்படுத்துறீங்கன்னா பிசாசு வந்து நடுவில் உட்காந்துருவான். அதுதான் தப்பு. அதுதான் பிசாசு அவங்கள டென்ஷன் படுத்துறதுக்கு தானே பார்த்துக்கிட்டே இருக்கான். ஒரு போதகர் ஒரு ஸ்தாபனத்தில் டென்ஷன் ஆகிறாரு. டென்ஷனாக நான் அப்படி பண்ணிடுவேன் அப்படி இப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த போதகரை எங்கள் பாஸ்டரையாக கூப்பிட்டு விட்றாங்க வீட்டுக்கு. வந்து அவர்கிட்ட உட்காந்து பேசுகிறாங்க. நெடுங்காலமாக பலர் அஸ்திவாரம் போட்டு கட்டப்பட்ட ஒரு ஸ்தாபனம் ஊழியம். உங்களுடைய பேச்சு கவனமாக இருக்கணும். எல்லாரும் சேர்ந்து உங்களை டென்ஷன் படுத்துவாங்க, ஆனால் நீங்கள் டென்ஷன் ஆகக்கூடாது. சரின்னு சொல்லிவிட்டு அங்கே போய் அதே மாதிரி டென்ஷன் ஆக்குனாங்க. இவர் டென்ஷன் ஆகிட்டார். ஃபீஸ் பேஜ். அனுபவசாலிகள் சொல்லும்போது அதை என்ன செய்யணும், கேட்கணும். அதுக்கு தான் நம்ம வளர்ந்து வரும்போது நமக்குள்ளே வந்து சாந்தம் இருக்கணும். அந்த சாந்தம் இல்லை அப்படின்னா தாங்கும் சக்தி நமக்கு இருக்காது. சாந்தம் இல்லைன்னா வெகுண்டு எழுந்துருவோம். தாங்கும் சக்தி இருக்காது. பதிலுக்கு பதில் பேசணும்னு நினைப்போம், சண்டை போடணும்னு நினைப்போம். சண்டை போடுறது தவறு, பிசாசு உள்ள என்ட்ராயிருவான்
குழப்பத்தை அதிகமாக்கிருமா, இது செய்யக்கூடாது என்கிற தெளிவு நமக்கு இருக்காது. ஞானசானத்திலே செத்திருக்கணும். இதுவரைக்கும் சாவாமல் பிழைத்திருப்பதே தவறு. செத்தவனைத்தானே அடக்கம் பண்ணுறோம், சொல்லித்தானே ஞானசானம் கொடுக்கும். இப்போ ஞானசானம் கொடுக்க பிறகு தானே ரொம்ப உயிர்ப்போட வாக்குவாதமும் சண்டையும் தர்க்கமும் வருது. எதில் வைராக்கியம் காட்டணுங்கிற தெளிவு இல்லைல்ல. புருஷன் மனைவி ஆளாளுக்கு வைராக்கியம் இருந்தால் அந்த ஊழியம் எப்படி இருக்கும்? சரி, நீங்கள் இப்படி எல்லாம் தர்க்கம் பண்ணிவிட்டு வாக்குவாதம் பண்ணிவிட்டு திரும்ப எப்படி நீங்கள் உங்களை கொண்டு கர்த்தர் ஜனங்களுக்கு பேசுவார்னு எதிர்பார்க்குறீங்க? இல்லை, அந்த ஆள் மேலே ஆவியானவர் இறங்குவாரா என்பது தான் என் கேள்வி. ஆக்ரோஷமாக பேசுறது வேற, அறிவில் பேசுறது வேற. ஆனால் அந்த பேச்சில் ஆவியானவர். அரசியல்வாதிகளை விடவே நீங்கள் ஆக்ரோஷமாக பேசிடுவீங்க. அரசியல்வாதிகள் எவ்வளவு ஆக்ரோஷமாக பேசுகிறாங்க. ஆவிக்குரியவர்கள் அதை விட ஆக்ரோஷமாக நம்ம பேசுவோம். ஆனால் கிரியை இருக்குமா? நம்ம பேசினா, நீங்கள் மெதுவாக பேசினாலும் ஆக்ரோஷமாக பேசினாலும் அந்த வார்த்தை இருதயத்தை தொடுதா? ஒரு குறையோடு வந்தவங்க, ஒரு தவறோடு வந்தவங்க மனம் திரும்பி நான் போகிறேன் அப்படிங்கிற இடத்துக்கு அவங்க வருவாங்களாங்கிறது தான் பாயிண்ட். அந்த ஒரு மாற்றம் நமக்குள்ளே வந்தால் தான் நமக்குள்ளே ஆவியானவர் இருக்காருன்னு அர்த்தம். பேசுகிறவருக்குள்ளும் இருக்கிறாரு, கேட்குறவங்களுக்குள்ளும் இருக்காருன்னு அர்த்தம். இல்லைன்னா ஆவியானவர் இல்லை. இப்போ நமக்கு ஆவியானவர் இல்லாமலேயே அறிவிலேயே பேசி பழகிட்டோம். அறிவிலேயே பேசி 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 பழகுனதுனால இப்போ ஆவியானவரை பற்றி நமக்கு என்ன இல்லை, நமக்கு கவலையே கிடையாது. அல்ல, அவரு கவலைப்படுதாரு. என் பிள்ளை இப்படி என்னையை விட்டுட்டு இப்படி அவன் சொந்த அறிவில் பேசிக்கிட்டு இருக்கானே, இது எங்கே போய் முடியும் அப்படின்னு அவரு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காரு. கெட்ட குமாரன் எல்லாத்தையும் சுருட்டிட்டு போன போது அவனுக்கு கவலை இல்லை, ஆனால் அவனை பெத்த தகப்பனுக்கு கவலை இருந்தது. அழைத்த, நம்மை ரட்சித்த, அழைத்த, அபிஷேகம் பண்ணின, நிலைநிறுத்தின தேவனுக்கு அம்மை குறித்து கவலை இருக்கிறது. அதனால தான் ஏதாவது ஒரு செய்தியின் மூலமாகவோ வேதத்தின் மூலமாக ஒரு பாட்டின் மூலமாக கூட நம்மளை ஆண்டவர் சுட்டி காண்பிப்பார். தவறு, நீ செய்கிறது தவறு. அல்லேலூயா. நான் ராஜபாளையத்தில் ஒரு 2 மாதம் 3 மாதம் எந்த மெசேஜ் எடுத்தாலும் அந்த மெசேஜ் எங்கே போயிடும் அப்படின்னா குடும்பத்துக்குள்ளே போயிடும். கணவன் மனைவி உறவு இதுக்குள்ளே போயிடும். அப்போ அதில் ஒரு யங் ஊழியக்காரன், நான் வேலை செஞ்சுக்கிட்டே ஊழியம் செய்கிற ஒரு தம்பி, உங்களுக்கு இந்த குடும்பத்தை தவிர வேறு காரியங்களை பேச முடியாதா, நீங்கள் மாதம் மாதம் இதையே பேசுகிறீர்கள்னு ஃபீட்பேக்கில் எழுதியிருந்தான். அந்த மீட்டிங் முடிஞ்சு ஒரு வாரம் கூட ஆகலை. இதே புதுக்கோட்டையில் தான் நான் இருக்கேன். எனக்கு ராத்திரியில் ஒரு 8 மணிக்கு ஃபோன் வருது. ஐயா, எனக்கு என் அக்கௌண்ட்டில் ஒரு 1000 ரூபா போடுங்க, என் மனைவி சொல்லாமலே 3 பிள்ளைகளை கூட்டிகிட்டு போயிட்டா, நான் இப்போ தேடி போகணும். உனக்குத்தான் கர்த்தர் பேசியிருக்காரு, நீ கோபப்படாத, எரிச்சப்படாத, மனைவியை ஒழுங்காக நடத்து. கணவன் மனைவி உறவு சரியில்லைன்னா எல்லாமே செதஞ்சிரும். அவனுக்கு யாருக்கு தான் பேசிக்கிட்டே இருக்காரு? உனக்கு தான் பேசிக்கிட்டே இருக்காரு. நீ அதை எல்லாம் மெத்த பிடிச்ச மேதாவி மாதிரி நீ அதை யாருக்கோன்னு சொல்லிட்டு எனக்கு அட்வைஸ் பண்ணால் கேட்குறது பெருசு இல்லை. அந்த குடும்பம் அவன் 3 பிள்ளைகளை தூக்கிட்டு பஸ் ஏறி சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்டான். இப்போ கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு பிறகு போன வாரத்தில் தான் சேர்ந்துருக்காங்க. நான் இங்கே முடிச்சுட்டு இந்த குறுக்கு ரோட்டில் அன்னவாசல் வழியாக ஏதோ ஒரு இடையில ஒரு 2-3 ஊரை தாண்டி அந்த ஊருக்கு நான் போனேன். இங்கேருந்து ஒரு 60 கிலோமீட்ரு. பில்லூரா மணப்பாறைக்கு போனேன். குறுக்க வழியில் மணப்பாறை போய் மணப்பாறையிலேருந்து அவங்க ஊர் ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் போய் உட்காந்து அவள்கிட்ட பேசிட்டு, இப்படி செய்யாதம்மா அப்படின்னு சொல்லி பேசிட்டு நான் போனேன். ஆனால் ஒன்றும் நடக்கலை. ஐயா, அதுக்கு தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நம்மளை வசனத்தை கொண்டோ வார்த்தையை கொண்டோ உணர்த்துவது ஆவியானவர். ஆவியானவருடைய அபிஷேகத்தை நீங்கள் விட்டுட்டீங்கன்னா உங்களுக்குள்ள உணர்வே இருக்காது.
இந்த வார்த்தை வந்து ஆவியானவரால் தான் உணர்த்தப்பட வேண்டும். ஆவியானவர் இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு உணர்வு என்பது வராது. அதாவது பேதுரு பிரசங்கம் பண்ணும்போது இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி ஆண்டவன்மாரே ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அப்போ இருதயத்தில் குத்துனது யாரு? பேதுருவா குத்துனா? ஆவியானவர். அப்போ ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து நம்மளை நித்தமும் நடத்துவாரானால் நம்மளை அமைதிப்படுத்தவும் செய்வார், சாந்தப்படுத்தவும் செய்வார். அமைதிப்படுத்தவும் செய்வார், சாந்தப்படுத்தவும் செய்வார். இப்போ எனக்கும் பாஸ்டர் அம்மாவுக்கு ஒரு ஹார்ட் டிஸ்கஷன் வராதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? சொல்லுங்கள் பார்ப்போம். வரும். நேற்றுக்கு கூட வந்தது. நேற்றுக்கு சாயங்காலம் கூட ஒரு சின்ன என்னன்னா வியாழக்கிழமை இங்கேருந்து அவர்கள் புறப்பட்டு வெள்ளிக்கிழமை காலை சேலத்துக்கு வர்ற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் போட்டிருந்தோம். நான் விழுப்புரம் மீட்டிங் முடிச்சுட்டு சேலத்தில் வந்து தங்கிடுவேன். இவங்க இங்கேருந்து சேலத்துக்கு வந்துடுவாங்க நைட் பஸ் எடுத்து. காலையில் நாங்கள் ஈரோடுக்கு போயிட்டு ஈரோட்டிலேருந்து இங்கே வர்ற மாதிரி அவங்க தான் இந்த ப்ரோக்ராம் சொன்னாங்க. அதை ஓகேன்னு நான் அதை அங்கீகரித்தேன். ஆனால் நேற்றுக்கு அவங்க வந்து எனக்கு உடல் அப்படி இரவு பிரயாணங்கள் அதெல்லாம் எனக்கு ஒத்துழைக்காது, எனக்கு வேண்டாம், அதை கேன்சல் பண்ணுங்கள் அப்படின்னாங்க. ரைட்டு, கேன்சல் பண்ணிடுவோம். அது உடனே நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். இல்லை நீ தானே சொன்னேன், இந்த ப்ரோக்ராம் உன்னுடைய ப்ரோக்ராம் தானே அப்படின்னு சொல்லி என்ன செய்யலை. நீங்கள் அங்கே ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க வர முடியாதுன்னு சொல்லிடுங்க. ரைட், நான் சொல்லிடுறேன். 5 மினிட்ஸில் ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு நான் சொல்லிட்டேன். ஏமா நான் சொல்லிட்டேன், ஓகே. அப்போ தனக்கு உடல் நிலையில் இது முடியாதுன்னு நினைக்கும் போது அவங்களுக்கு பெண்களுக்கு என்ன வரும்? ஒரு வேகம் வரும். அப்போ வேகம் வரும்போது நம்ம வந்து என்ன செய்யணும்? ரைட், அதை கேன்சல் பண்ணிடுவோம். இன்னொரு முறை பார்ப்போம். ஒரு பெண் பார்க்குற விஷயம் இன்னொரு தடவை பார்ப்போம். அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இன்னும் ஒரு தடவை டைம் கொடுக்கறது. இன்னும் நாங்கள் போயிட்டு வர்றதுக்கே 10 நாள் ஆயிரும், 10 நாள் அதுக்கு மேலே ஆயிரும், 10-15 நாள் ஆயிரும். அதுக்கப்புறம் எனக்கு எப்போ டைம் இருக்குன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் எனக்கு நீ தான் முக்கியம், எனக்கு ப்ரோக்ராம் முக்கியம் அல்ல. எனக்கு யார் முக்கியம்? மனைவி தான் முக்கியம். அப்போ நான் வந்து ரைட் கேன்சல் பண்ணிடுவோம். 5 மினிட்ஸில் திரும்பி இப்போ பேசி அவங்கள்ட்ட கேன்சல் பண்ணிவிட்டு, அந்த கேன்சல் பண்ணுறதுக்கு எனக்கு 15 நிமிஷம் ஆச்சு. உங்களுக்கு டைம் இருக்காது, நீங்கள் துபாய்க்கு போகிறீங்களே, நீங்கள் போயிட்டு வர்றதுக்கு 9ஆம் தேதி ஆயிருமே, அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ வர போகிறீங்க? அவங்களுக்கு அதுக்கு அடுக்கடுக்காக ஒன்று ஒன்றா பதில் சொல்லி, ஏன்னா இப்போ என்ன செய்யணும்? கேன்சல் பண்ணணும். அப்போ கேன்சல் பண்ணியாச்சு. நான் பாஸ்டர் அம்மாவுக்கு முடியாதுங்கிறதையே சொல்லலை. நான் என்ன சொன்னேன்? நான் ராத்திரி விழுப்புரத்துலேருந்து வீடு போய் சேர 10:30 மணி ஆகும், படுக்கிறதுக்கு 12 ஆயிரும். 4 மணிக்கு எழும்புனா தான் நான் புறப்பட்டு ஈரோடுக்கு வர முடியும். முடிச்சுட்டு திருப்பி நான் அட்லீஸ்ட் ஒரு 4 மணி 3 மணி 4 மணிக்கு புறப்பட்டால் தான் ராத்திரி 10 மணிக்குள்ளே அங்கே வர முடியும். மறுநாள் ஒரே நாள் தான் இருக்குது, பிரயாணத்துக்கு ஆயத்தம் பண்ணணும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை முடித்த உடனே கிளம்பணும். இதை சொன்ன உடனே ரைட்டாக போய் இப்போ வர வேண்டாம். நான் கிளீனாக பாசமாட சொன்னேன், நீ உனக்கு இது முடியலைங்கிறதையே நான் காட்டலாமா? எனக்கு முடியலைன்னே நான் சொல்லிட்டேன். எனக்கு கூட முடியலைன்னு சொல்லலை. ராபர்ட்டு ராத்திரி 10:30க்கு தான் வருவான். அவன் வீட்டுக்கு போக 11-12:30 ஆகிடும். திரும்பி அவன் 4 மணிக்கு வரணும், 3 மணிக்கு எந்திரிக்கணும். ஒரு 3 மணி நேரம் தூக்கத்தில் திரும்பி 7 மணி நேரம் கார் ஓட்டுவது அவனுக்கு கஷ்டம், அது சங்கடம். இதனால் அது வர்றது வந்து சத்தியக்கூறு இல்லை. உடனே ஏற்றுக்கிட்டாங்க. நம்ம ரீசனை சொல்கிறோம்ல, நம்ம சொல்கிற ரீசன் வந்து சரியானதாக இருந்துச்சுன்னா, இப்போ அவங்களே சொல்லலை, அவங்களே சீனுக்கு இழுக்கலை. அவங்க நான் வந்து கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் பஸ் ஏறி அங்கே வரேன்னாங்க. இப்போ அவங்க இங்கேருந்து பஸ் ஏறி வர்றதுக்கு அவங்களுக்கு ஸ்னாட் மீட்டிங் இருக்குது. அந்த மீட்டிங் முடிஞ்சு வீட்டுக்கு வரவே 4 மணி 5 மணி ஆயிரும். அதுக்கப்புறம் இப்போ புறப்பட்டு ஒரு 8 மணிக்கு பஸ் ஏறி திருப்பி அங்கே வந்து ராத்திரியெல்லாம் பஸ்ஸில் உட்காந்துக்கிட்டு இருந்தால் ரியலாக கஷ்டம், முடியாது. அப்போ நம்ம கன்சிடர் பண்ணணும். ஓகே, விட்டுரும். ஏன் கொஞ்சம் சத்தமாக பேசுகிறாங்கன்னா,
நான் ஒரு வேளை சம்மதிக்க மாட்டேனோ அப்படிங்கிறதுக்காக நான் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டேன், உடனே சொல்லிடுவோம், பிரச்சனை இல்லை. ஏன்னா எனக்கு யார் முக்கியம்? எனக்கு அந்த ப்ரோக்ராமை விட எனக்கு மனைவி தான் முக்கியம். நான் வந்து சமீபத்தில் நான் என் ஒய்ஃபை கூட்டிகிட்டு ஒரு இடத்துக்கு போயிருந்தேன், ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு. ரோட்டோரத்தில் வண்டியை நிப்பாட்டிட்டு பின்னால் ஒரு பைக் வந்துட்டு முன்னால் பைக் வந்து இறங்கினேன். இறங்கிட்டாங்க, செல்வி இறங்கியாச்சு. பின்னால் எங்கள் அம்மாவும் இறங்குமான்னு டக்குனு எங்கள் அம்மா இறங்கினாங்க. ஒரு ஆள் வந்து மோதி கீழே விழுந்துட்டார் பைக்லேருந்து. நான் வண்டியை கொண்டு ஓரமாக விட்டு வந்தேன். என்ன சொன்னாங்க, உங்கள் அவசரத்துக்கு எங்களால் செயல்பட முடியாது, நீங்கள் வந்து ஆம்பளையால் இறங்கி ஓடுவீங்க, நாங்கள் அப்படிலாம் இறங்க முடியாது. இனிமேல் இந்த படபடப்போட பேசுனீங்கன்னா எனக்கு கூப்பிட்டே போக வேண்டாம், நாங்கள் நிதானமாக ஆட்டோலேயே போய்க்கிட்டோம், நீங்கள் வரவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது ஏன் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் நான் வண்டியை ஓரமாக ஒதுக்கி நிப்பாட்டிட்டு இறக்க சொல்லுதாம்மா அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டேன். அப்போ அதில் அந்த கீழே விழுந்த ஆளுக்கு நல்ல வேலை இல்லை, ஒரு காலில் அடிபட்டு ரத்தம் வந்துட்டு கொஞ்சம் அவர் தெரிஞ்ச ஆளுனோடனே சரியில்லை சார் ஒன்றும் இல்லைன்னு போயிட்டார். அப்போ என்னுடைய வேகத்துக்கு என் மனைவி வந்து வர முடியலை. நான் எவ்வளவு தான் நான் படக்கடன் ஓடுதான் யாரும் குதிக்க போய் டக்கடன் போயிருந்தேன், அவங்க அந்த வேகத்துக்கு வர முடியலை. இப்போ அவங்க வேகத்துக்கு நான் இறங்கி போனால் தான் நான் தப்பிச்சேன். இல்லை அது கரெக்டு, அது கரெக்டு. இன்னொன்று, அவங்க ப்ரோக்ராம்னா தான் அவங்க வேகமாக செயல்படுவாங்க. அவங்க ஒரு ப்ரோக்ராம் போட்டு அவங்க போகிறாங்கன்னா அது தன்னால் ஸ்பீடு வந்துடும், தன்னால் வந்து எல்லாம் ரெடி ஆகிடும், அந்த குறித்த நேரத்துக்கு அவங்க போயிடும். ஏன்னா அதுக்கு அவங்க தான் பொறுப்பு, அந்த ப்ரோக்ராமுக்கு. இதுக்கு நம்ம தான் பொறுப்பு. அது வைக்க முடியாதுல்ல. அவங்க போக வேண்டிய மீட்டிங் அதை அவங்க கேன்சல் பண்ண மாட்டாங்க. அப்போ அதுக்கு அவங்க போய் ஆகணும். அப்போ எதை கேன்சல் பண்ணுறாங்க? இன்னொரு ப்ரோக்ராம் கேன்சல் பண்ணுறாங்க. நமக்கு இது ஒரு பிரச்சனையே கிடையாது. நமக்கு ஈகோ, நாங்கிற அகங்காரம் இருந்தால் தானே அங்கே வந்து விட்டு கொடுக்க முடியாமல் சண்டை போடுவோம். நம்ம தான் சென்னைக்கும் செத்து போனோமே, ஞானசாரத்தில் செத்து. அதில் இல்லை முழுதும் சாவலை, அது கொஞ்சம் கொஞ்சமாக செத்து இப்போ முழுசும் செத்தாச்சு. ஏன்னா இப்போ போதிக்க வேண்டியிருக்குல்ல. இப்போ என்ன நான் செய்தாலும் நான் எதை யோசிக்க வேண்டியிருக்குன்னா, ஆவியானவர் என்னை கொண்டு இப்போ உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையை பேசணும் அப்படின்னா நான் பிரச்சனை இல்லாதவனாக இருந்தால் தான் என்னையை கொண்டு பேசுவார். நான் தர்க்கமும் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருந்தால் என்னையை கொண்டு உங்களுக்கு என்ன பேசுவார்? ஒன்றும் பேச மாட்டார். அப்படியே பேசினாலும் நீங்கள் செவி கொடுத்து கேட்க மாட்டீங்க. அப்போ உங்களுக்கு போதிப்பதற்காக நான் எப்படி இருக்க வேண்டியிருக்கு? நான் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியிருக்கு. சமாதானமாக இருக்கணும், வார்த்தையில் ரொம்ப கவனமாக இருக்கணும், பேசுகிறதுல கவனமாக இருக்கணும், செய்கையில் கவனமாக இருக்கணும். ஏன்னா நம்ம இதில் வந்து செய்தி அப்படிங்கிறத விட வாழ்க்கையை ரிஃபார்ம் பண்ணுறோம், வாழ்க்கையை சுத்திகரிக்கிறோம். அன்றாடக வாழ்க்கையில், அன்றாடக ஊழியத்தில் நமக்கு ஏற்படுகிறதான நெருடல்கள், நமக்கு ஏற்படுகிறதான கஷ்டங்கள், இந்த காரியங்களை எப்படி ஜெயிக்கிறது, அதைத்தான் நம்ம பேசுகிறோம். ஏன்னா இதுதான் இன்றைக்கி பிரச்சனையாக இருக்குது. தெசலோனிக்கே நிறுவனத்துக்கு விளக்கம் கிடைக்கலங்கிறது யாருக்கும் பிரச்சனை இருக்கா? அது கமெண்ட்டில் போய் பார்த்தா என்ன இருக்குது? அதுக்கு விளக்கம் இருக்குது. எபேசி நிறுவனத்தினுடைய விளக்கம் கமெண்ட்ரி வேர்டு பை வேர்டு அங்கே எழுதியிருக்கு. அதெல்லாம் இப்போ நமக்கு பிரச்சனை இல்லை. இப்போ நமக்கு போன வாரத்தில் நடந்த, நம்ம வாழ்க்கையில் நடந்த ஒரு பிரச்சனையினால் கோபமும் தாபமும் இது வந்துச்சே, அதை எப்படி நிறுத்துறதுங்கிறது தான் இப்போ நம்ம பிரச்சனை. நாளைக்கு நீங்கள் போய் புல்பீட்டில் நின்று பிரசங்கம் பண்ணும்போது உங்களிலேருந்து ஒரு வல்லமை வெளிப்படணும். நீங்கள் ஒரு வீட்டை போய் விசிட் பண்ணுறீங்க, இங்கே இல்லாத கொதர்க்கம் பண்ணிக்கிட்டு நீங்கள் அந்த வீட்டில் போய் என்ன விசிட் பண்ணி ஜெபம் பண்ணுவீங்க? பெண்கள் நீங்கள் என்ன செய்வீங்க? ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் ஜெபம் பண்ணும்போதே உங்கள் மனசு அவங்க குடும்பத்தில் இருக்க பிரச்சனையை சொல்லும்போதே, நம்ம குடும்பத்திலே இப்படி பிரச்சனை, நான் இப்படி பண்ணிட்டேன். வீட்டில் வந்து சதா சண்டை நடந்துகிட்டே இருந்துச்சிங்கன்னா விசுவாசிகள் வீடுகள்லேயும் அங்கங்கே பிரச்சனை அந்த ஒரு மாதிரி நடக்கிறத நம்ம உணர்றாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன். மதுரையில் ஒரு மீட்டிங்கில், சினாட் மீட்டிங்கில் பாஸ்டர் ஜான்ராஜ் பேசினார். அவர் பேசினதை நான் அப்படியே சொல்வேன். அமெரிக்கா, அவர் சொன்ன ப்ரீச்சர் எனக்கும் தெரியும். ஒரு சர்ச்சில் அவரை கூப்பிட்டு ஸ்பெஷல் மீட்டிங் நடத்தியிருக்காங்க. 3 நாள் பயங்கரமான கிரியை, நல்ல ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. முடிஞ்சது. அவர் நைட்டு அனுப்பி வச்சுட்டாங்க. மறுநாள் காலையில் பாஸ்டமாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாளும் சண்டை போடாதவங்க திடீர்னு காரணம் இல்லாமல் சண்டை போடுதாங்க. யோசிக்கார், என்னடா நம்ம ஒரு நாள் மனைவி இப்படி பேச மாட்டா, அந்த அம்மா யோசிக்கங்க, நம்ம பாஸ்ட் ஒரு நாள் இப்படி பேசுனது இல்லையே. 2 பேரும் அப்படி ஒரு சண்டை போட்டு அப்படியே இருக்காங்க. ஒரு ஃபோன் வருது, அசிஸ்டன்ட் பாஸ்டர் ஃபோன் பண்ணுறாரு. பாஸ்டர் ப்ளீஸ் கம் டு மை ஹோம், எங்கள் வீட்டுக்கு வாங்க.
திடீர்னு எங்கள் 2 பேத்துக்குள்ளே என்ன வித்தவுட் ரீசன் நாங்கள் சண்டை போட்டுட்ருக்கோம். என்னடா நான் உங்கள் சண்டை, ஃபோன் என்ன வருது சண்டை. ஒரு அங்கே புறப்பட்டுக்கிட்டு இருக்கையில் இன்னொரு ஃபோன் வருது, ஒரு விசுவாசி வீட்டிலேருந்து ஃபோன் வருது, ப்ளீஸ் விசிட் அவர் ஹோம், தேர்ஸ் அ ஃபைட் இஸ் கோயிங் ஆன் பிட்வீன் மை செல்ஃப் அண்ட் மை ஒய்ஃப் அப்படின்னு அங்கேருந்து ஒரு ஃபோன் வருது. இவருக்கு ஒரே கன்ஃபியூஷன் ஆகி போச்சு. அங்கே போய் அசிஸ்டன்ட் பாஸ்டர் வீட்டில் போய் பேசி என்ன ரீசன் பார்த்தா ஒரு ரீசனுமே கிடையாது. அங்கேருந்து அந்த விசுவாசி வீட்டு குடும்பத்துக்கு போய் அங்கே கேட்டால் அங்கேயும் ஒரு ரீசன்லாம் நான் சண்டை. இவர் குழம்பிட்டார், கன்ஃபியூஷன். நேராக சர்ச்சில் வந்து முழங்கால் போட்டார். எப்பா ஆண்டவரே, என் குடும்பத்தில் சண்டை, அசிஸ்டன்ட் பாஸ்டர் குடும்பத்தில் சண்டை, அங்கே விசுவாசி குடும்பத்தில் சண்டை, இப்போ ஒன்று நீ ஃபோன் நிறைய வந்துடும் போல் இருக்குது, அதுக்குள்ளே தயவு செய்து அரெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு இவர் முழங்கால் போட்டு ஆண்டவர்கிட்ட கதறுறாரு. ஆண்டவர் மெல்லிய சத்தத்தில் பேசினாராம், நீ யாரை கூப்பிட்டு நீ புல்பீட்டில் நின்று பேச வச்ச? அவன் தனக்குள் இருந்த சண்டையின் ஆவியை அவன் சபையில் விட்டுட்டு போயிட்டான். எந்த ஆவி? இப்போ அந்த ஆவி சபை ஜனங்கள் முழு அந்த கூட்டத்தில் வந்து அட்டன் பண்ண அத்தனை பேருக்குள்ளே அந்த ஆவி பரவிட்டு எல்லாம் சபையாரை கூப்பிட்டு 3 நாள் உவாசம் போட்டு ஜெபம் பண்ணுனாராம். உடனே இவர் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி ப்ளீஸ் எல்லோரும் வாங்க சபைக்குன்னு சொல்லி 3 நாள் அழுது கதறி ஜெபம் பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த சண்டையினாவே அந்த சபையை விட்டு வெளியே போச்சான். வீட்டுக்குள்ளே ஒரு ஆளை கூப்பிடும்போதும், நம்ம டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிடும்போதும், புல்பீட்டில் நின்று பேசுகிறதும் யாருன்னு தெரியாமல் பேச விடக்கூடாது. அதான் பிரச்சனை. அவங்களுக்குள்ள என்ன ஸ்பிரிட் இருக்குது, என்ன ஆவி இருக்குது? பொய்யின் ஆவி இருக்கா, கலகத்தின் ஆவி இருக்கா, சண்டையின் ஆவி இருக்கா, தேசத்தின் ஆவி இருக்கா, விபச்சார ஆவி இருக்கா, திருட்டுதன ஆவி இருக்கா, குழப்பம் பண்ணுற ஆவி இருக்கா, பொய் சொல்கிற ஆவி இருக்கா, ஏமாத்துற ஆவி இருக்கா? வாட் கைண்ட் ஆஃப் ஸ்பிரிட் டு தே ஹேவ்? இன்னைக்கு எல்லாம் வந்து இப்படியே யார் வேணாலும் பேச விடுறது, யார் வேணாலும் பேசுறது அப்படின்னா வாட் கைண்ட் ஆஃப் ஸ்பிரிட் டு தே ஹேவ்? என்ன ஸ்பிரிட் அவங்களுக்குள்ளே இருக்குது? இதை டிசைன் பண்ணுறதுக்கு பாஸ்டருக்கு ஒரு ஆவி இருக்கணும்ல. வந்து கேட்பாங்க, இந்த ஞாயிற்றுக்கிழமை எனக்கு ஒரு 1/2 மணி நேரம் கொடுங்க. எதுக்கு கொடுக்கணும்? என்ன தேவை இருக்குது? இப்போ ஸ்பெஷல் மீட்டிங் நம்ம வைக்கிறோம் அப்படின்னா நல்லா நமக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கணும், உபதேச தெளிவுள்ளவங்களாக இருக்கணும், ஜீவியத்தில் சரியாக இருக்கணும். அவங்கள கூப்பிட்டு நம்ம பேச விடலாம், பிரச்சனை இல்லை. மற்றபடி புகழடைந்தவர்கள் ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க, அதனால் நம்ம இவங்களை பேச விடணும்னு சொல்லி என்ன செய்ய முடியாது, பேச விட்டுற முடியாது. நம்ம பழகிறதுமே சரியான நபர்களோடு நீங்கள் பழகலை அப்படின்னு சொன்னால் அந்த ஆவியினால் கேட்சப் பண்ணி தடுமாறிடுவோம். நான் நிறைய சண்டை போட்டுட்டு நான் யார் மேலாம் ஞாயிற்றுக்கிழமை கையை வச்சு ஜெபம்னா அவங்களுக்கு பூரா இந்த ஆவி வந்துருமோன்ட்டு பயந்து போய் சண்டையை நிப்பாட்டிட்டேன், குறைச்சிட்டேன். இப்போ சண்டை கிடையாது, உங்களுக்கு தெரியும் பாசியா. இப்போ நான் வந்து செத்த நாயாக மாறி அமைதியாக போயிட்டேன். எப்படியும் போட்டு நம்ம அமைதியாக பரலத்துக்கு போவோம், நம்ம கீழே ஒரு மந்தை இருக்குது ஒழுங்காக மேய்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அமைதியாக ஆகிட்டேன். இப்போ எனக்குள்ள ஆவி அவங்களுக்கு வந்து சண்டைனோன்னா எனக்கு டக்குனு யோசனை வருது, நம்ம சண்டை அங்கே வந்துருமோ, கண்டிப்பாக வரும். அதனால் இப்போ அதைத்தான் நான் சொல்கிறேன். புல்பீட்டில் போய் நீங்கள் ஒரு 10 பேருக்கு முன்னாலேயே, 20 பேருக்கு முன்னாலே, 100 பேருக்கு முன்னாலே, 500 பேருக்கு முன்னாலே நீங்கள் நின்னீங்கனாலும் நீங்கள் நீங்கள் வந்து ரொம்ப முக்கியம். கிளின்டன் நீங்கள் வந்திருக்கும்போது அமெரிக்க பிரசிடெண்ட்டாக இருக்கையில் ஒரு சின்ன கட்டி தங்கத்தில் எடுத்துட்டாங்க. அப்புறம் அதை வாங்கி இட்ஸ் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு கோட் பைக்கில் போட்டார். அன்னைக்கு சத்து. ஹீ ரெப்ரசன்ட்ஸ் த ஹோல் நேஷன். ஒரு பிரசிடெண்ட் அப்படின்னா ஒரு முழு தேசத்துக்கும் பிரதிநிதித்துவம் வைப்பவர் அவர். இப்போ பாஸ்டர் அப்படின்னா இந்த முழு சபைக்கு யாரு? பாஸ்டர் தான் பிரதிநிதி. அப்போ பாஸ்டர் பிரதிநிதியாக இருக்கிறதுனால பாஸ்டர் என்ன மிஸ்டேக் பண்ணாலும் என்னாகும்? எல்லாரையும் பாதிக்கும். கண்டிப்பாக, அதில் சந்தேகமே கிடையாது. இதை நம்ம சிந்திச்சாலே நிறைய காரியங்கள் நம்ம ஒழுங்குபடுத்திடுவோம். நமக்கு நாமே அந்த பயம் வந்துடும். சாத்தானுக்கு நம்ம இடம் கொடுக்க மாட்டோம். ஆனால் இது எதுவுமே நம்ம உணராமல் நம்ம பாட்டுக்கு பேசிக்கிட்டு வச்சுக்கிட்டு அந்தந்த நேரத்து சூழ்நிலைமைக்கு தகுந்த மாதிரி எல்லாம் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு தர்க்கம் பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டு வச்சுக்கிட்டு இருந்தோம். அப்புறம் வழக்கமான ஜபங்கள் இருக்குது, காலையில் வேத வாசிப்பு இருக்குது, ஜபம் இருக்குது, குடும்ப ஜபம் நம்ம பண்ணிடுவோம். இந்த எந்த ஜபத்துலையாவது நம்ம இப்படி பேசிட்டோமே அப்படிங்கிற உணர்வு இருக்குமா? உணர்வு இருந்து மனைவிக்கிட்டேயோ மனைவி கணவன்கிட்டையோ சரி நான் இப்படி பேசியிருக்கக்கூடாதுமா, நீ மன்னிச்சிக்கோ, அல்லது நான் உங்களை இப்படி கோவப்படுத்திட்டேங்க, நீ மன்னிச்சிருங்க அப்படின்னு ஒப்புரவாகுது அந்த ஒரு நிலைமையாவது இருக்கா? இன்றைக்கி அது இருக்கா சொல்லுங்கள்? இல்லை.
இன்றைக்கி சண்டை போட்டோம், அதே செட் ரைட் ஆகலை, நாளைக்கும் திரும்ப சண்டை. கண்டிப்பாக கேட்கணும். தலைவர் அப்போ வாய் மூடிட்டு சும்மா இருந்திருக்கணும்ல. தலைவராக இருக்கணுங்கிற பெருமிதமெல்லாம் இருக்குல்ல. அப்போ தலைவன் மாதிரி இருக்கணும்ல. சீஷர்கள் அவங்க மட்டும் சண்டை போட்டாங்க, நீ பெருசா நான் பெருசா ஆனால் போனால் நாங்கள். ஏசு கிறிஸ்து எதுவுமே பேசலை, அவர் அமைதியாக இருந்தார். அவங்க தான் வைப்பாங்க. நீங்கள் சண்டை போடலாமா? குழப்பம் யார் மூலம் உண்டாக்கணுங்கிறது தானே சாத்தான் பார்த்துக்கிட்டு இருப்பான். அது மனைவி காரணமா, பிள்ளைகள் காரணமா, புருஷன் காரணமா, சபைக்குள்ளே சண்டை இழுத்து விடுறதுக்கு விசுவாசி காரணமா? பிரசங்கத்தை கேட்டுக்கிருக்கிற 2 விசுவாசி போய் குசு குசுன்னு பேச்சு என்னத்தையோ ஒரு குழப்பத்தை விளைவிக்கிறாங்கல்ல. காரணம் என்ன? இந்த பிரசங்கத்தை கேட்குறாங்கல்ல, கேட்டுட்டு அவங்க அதுக்கு பிசாசுக்கு இடம் கொடுத்து அந்த 2 பேருக்குள்ளேயும் பிசாசு கிரியை செஞ்சிடறான்ல. எவ்வளோ பெரிய கலகத்தை உண்டு பண்ணியிருந்தான். இயேசு கிறிஸ்து கூடவே இருந்த யூதாசு போய் காட்டி கொடுத்தான்ல. அவன் இயேசு கிறிஸ்துனுடைய உபதேசமோ வார்த்தையை அவனை தொடலல்ல. அவன் இருதயம் எப்படி இருந்தது? கடினமாக இருந்தது. இருதய கடினம். அதுக்கு தான் நமக்கு இருதய கடினமே இருக்கக்கூடாது. எவ்வளவுக்கு நம்ம ஊழியம் செய்கிறோமோ, எவ்வளவுக்கு கர்த்தர் நம்மளை பயன்படுத்துகிறாரோ அவ்வளோக்கு நம்ம ஃப்ளெக்சிபிளாக போயிடணும். எவ்வளவு அந்த ரெசிலியன்ட் அல்லது ரெசிலியன்ஸ்னு ஒரு வேர்டு இருக்குது. மீள்தன்மை. ஒரு ஸ்ப்ரிங் அப்படி வளைச்சி விட்டிங்கன்னா அது தன்னால் அப்படி வந்து நிற்கும். அது மாதிரி நம்ம எந்த நிலையிலிருந்து எந்த நிலைக்கு போனாலும் திருப்பி நாம் நிமிர்ந்து நிற்கும் தன்மை நமக்குள் இருக்க வேண்டும். அது ஒரு நாளைக்கு நான் உங்களுக்கு தனியாக நான் பேசுகிறேன். ரெசிலியன்ஸ், மீள்தன்மை. ஒரு ஊழியக்காரனுக்கு எப்படி இருக்கணும் மீள்தன்மை அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஒரு நாளைக்கு நான் அதை பேசுகிறேன். அப்போ இந்த 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 குழப்பங்களுக்கெல்லாம் மூல காரணம் யார்? பிசாசு, சாத்தான். அந்த வசனத்தில் என்ன சொல்லியிருக்கு? யோவான் 8:44. ம் 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 ம். அப்போ அவன் வந்து எப்படி இருக்கான்னா, பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாக இருக்கிறான். அவனுக்குள்ளே என்ன இல்லை? சத்தியம் கிடையாது. தான் பிரச்சனை. இப்போ சத்தியம் உங்களுக்குள்ளே இருந்தால் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு வாக்குவாதமோ தர்க்கமோ அதுக்கெல்லாம் நீங்கள் இடம் கொடுப்பீங்களா? சொல்லுங்கள் பார்ப்போம். இடம் கொடுக்க மாட்டோம். அதுக்கு தான் பிசாசுக்கு இடம் கூடாது இருங்கள். பிசாசுக்கு இடம் கொடுக்காமல் இருக்கணும்னா என்ன செய்யணும்? சத்தியம் நமக்குள்ளே இருக்கணும். அந்த காலத்தில் இருந்த மூத்த ஊழியக்காரர்கள் எல்லாம் எதில் நின்றார்கள்? சத்தியத்தில் நின்னாங்க. வசதியில் நிற்கலை, பணத்தில் நிற்கலை. இன்னொன்று, கஷ்டம் என்பது எல்லா நேரத்துலையும் அப்படி கஷ்டம் இருக்கணும்னு நம்ம நினைக்கக்கூடாது. கஷ்டம் என்பது ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்குது. எதுக்குன்னா அது ஒரு ட்ரையல் பீரியட். அது நம்மளை சோதித்து பார்க்குறதுக்கு கர்த்தர் அதில் நடத்துறது. ஒரு சிலருக்கு பணத்தில் கஷ்டம் இருக்கும், ஒரு சிலருக்கு சரீரத்தில் கஷ்டம் இருக்கும், ஒரு சிலருக்கு குடும்பத்தில் கஷ்டம் இருக்கும், ஒரு சிலருக்கு ஊழியத்தில் கஷ்டம் இருக்கும். இந்த கஷ்டங்கிறது வந்து எல்லாருக்கும் ஒரே நிலையில் இருக்கவே இருக்காது. இப்போ எனக்கு குடும்பத்திலேயோ அதில் ஊழியத்திலேயோ எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னா எனக்கு வேறு பிரச்சனைகள் இருக்குது. நான் போய் ஊழியம் செய்கிற இடத்துல அங்கே சில ஊழியக்காரர்களால் வருகிற இடையூறுகள் பிரச்சனையாக இருக்குது. அவங்க இந்த கூட்டத்தை எப்படிடா நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு சில காரியங்களை செய்கிறாங்க. அது நேற்றுக்கு தான் எனக்கு அதே தெரியும். ஒரு பாஸ்டர் சொன்னார், நான் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி 65 பேரை நான் கூட்டி சேர்த்து இந்த ஐயா கூட்டத்துக்கு நான் வர சொன்னேன். ஏன்னா இந்த கூட்டம் ரொம்ப முக்கியமான கூட்டம். ஆனால் 2 போதகர்கள் என்னை தடுத்து என்னை அப்படியே சோர்வடை செய்து விட்டார்கள். அவங்க பேச்சை கேட்டு நான் அப்படியே அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணாமல் அப்படி விட்டுட்டேன். இப்போ நான் உணர்றேன் பெரிய தப்பு நான் செய்தது. நானும் பாஸ்டர் ஏசுதாஸும் காரில் போகும்போது பேசிட்டு போகிறோம். நாகப்பட்டினம், மயிலாடுதுறை இந்த 2 கூட்டத்தையும் கொஞ்சம் மாற்றி ஒரு 6 மாதம் வேலூர் அந்த பக்கத்துக்கு போகலாமா அப்படின்னு பேசிக்கிட்டே போகிறோம். எங்கே வேளாங்கண்ணிக்கு. நான் கூட்டத்தில் போய் உட்கார்ந்த உடனே பாஸ்டர் நசரீஸ் இல்லை, பாஸ்டர் மணிகண்டனை கொஞ்சம் நேரம் நீங்கள் பேச இது ஜெபம் நடத்திட்டு என்கிட்ட தர சொல்லுங்கன்னு நான் சொல்கிறேன். இவர் 2 பாட்டு பாடிட்டு அவரை பேச சொல்லார். அவர் வந்து நின்ன உடனே அவர் சொல்கிறார், இந்த கூட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போவுமே நான் ஒரு சிலரை ஃபோன் பண்ணி 4 பேரை வர சொல்லியிருக்கேன், இப்போ வந்துடுவாங்க
அப்படின்னு சொல்லிட்டே அவர் சொல்கிறாரு, இடையில் இப்படி ஒரு தவறு நடந்து விட்டது, அதுக்கு நான் கொஞ்சம் இடம் கொடுத்தது, நான் அவங்க சொல்ல கேட்டு சோர்வடைந்து விட்டேன். ஆனால் அடுத்த மாதமெல்லாம் இதை விட டபுள் மடங்கு எல்லாரையும் நான் ஃபோன் பண்ணி அவங்கள்ட்ட பேசி அவங்கள கொண்டு வந்துடுவேன். ஏன்னா நான் என் சபையை கட்டுறதே இந்த கூட்டங்களில் கிடைக்கிற ஆலோசனையை வச்சு தான் நான் சபையை கட்டிக்கிட்டு இருக்கேன். எப்படி இருக்கும்? நம்ம என்ன ஐடியா போடுறோம்? வேறு பக்கம் திருப்பிடலாம் டைரக்ஷனை அப்படின்ட்டு. ஆனால் அங்கே அவர் வந்து கூட்டத்தில் என்ன சொல்கிறாரு? இல்லை வெயிட் பண்ணுவோம். கர்த்தர் வந்து நமக்கு அதான் சார், அதாவது தேவன் வந்து நமக்கு ஒரு சரியான வழிநடத்துதல் இல்லாமல் நம்ம தீர்மானம் எடுக்க மாட்டோம். எந்த ஒன்றுமே யாருக்கு நமக்கு தெளிவாக காட்டணும்? கர்த்தர் காட்டணும். இப்போ அவங்க வந்து இப்படி வந்து சொன்ன உடனே கூட்டம் முடிஞ்சது. ஒருத்தர் ஃபீட்பேக்கு எழுதி கொடுக்காரு. அவர் எழுதியிருக்காரு. அவர் வந்து சொல்கிறாரு, நான் வெகு தூரத்திலேருந்து நான் இந்த கூட்டத்துக்கு வரேன். எப்படி வரேன்? நீங்கள் 2 பேரும் கொஞ்சம் இந்த பக்கம் தள்ளி சேரப்பட்டு, வெகு தூரத்துலேருந்து நான் வரேன். நான் ஒரு நாள் இந்த கூட்டத்தை நான் மிஸ் பண்ண மாட்டேன், எங்கே வச்சாலும் நான் போயிடுவேன் அப்படின்னு எழுதிட்டு எனக்கு ஃபீட்பேக்கில் எழுதி கொடுத்துருக்காரு. ஐயா, அந்த கூட்டத்தை மட்டும் தயவுசெய்து நீங்கள் நிறுத்திடாதீங்க, இந்த கூட்டம் வேணும். அப்போ நமக்கு அந்த உறுதிப்பாடு வருதில்ல, நம்ம நினைக்கிறது. அதே மாதிரி மயிலாடுதுறையில் இன்றைக்கு கிட்டத்தட்ட 2-3 பேர் வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க, தயவு செய்து நிறுத்திடாதீங்க. அடுத்த மாதம் அவர் ஜான் மனோகரன் இருக்கார் இல்லையா, ஐபிஏ குத்தாலத்தில், அவர் என் சபையில் தான் நான் கூட்டம் வைக்கணுன்ட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு போயிட்டார். இப்போ நம்ம ஒரு பக்கம் பலர் தடை பண்ணுகிறார்கள், இன்னொரு பக்கத்தில் ஆவியானவர் கிரியை செய்துக்கிட்டு இருக்கார். பலமான அபிஷேகம் நேற்றுக்கு வேளாங்கண்ணியில். நான் எப்படி பார்க்குறேன், அந்த கேத்தலிக் சர்ச்சுக்கு நடுவில் அந்த பக்கம் கேத்தலிக் சர்ச், இந்த பக்கம் கேத்தலிக் சர்ச், ஒரு லாட்ஜில் ஒரு பெந்தகோஸ்து சபைக்கு இடம் கொடுத்துருக்காங்க. அங்கே நின்று ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிறதுக்கு எந்த தடையும் கிடையாது. அப்படி ஆவியில் நிரம்பி ஜெபிக்கும்போது இந்த ஜெப ஆவி என்ன செய்யும்? எல்லா இடத்துக்கும் போகும். அப்போ அந்த இடத்துல ஒரு சபை இருக்கிறது எவ்வளோ மேன்மை. நம்ம கண்ணோட்டம் அப்படி தான் பார்க்கும். இப்போ நாம் நினைக்கிற மாதிரியெல்லாம் செஞ்சிட முடியாது. ஆண்டவர் லீடிங் எப்படி இருக்குது? ஏன்னா இப்போ நம்ம நினச்சபடியெல்லாம் செய்யணும். இப்போ எங்கே கூட்டம் வருதோ அங்கே மட்டும் கூட்டம் வைக்க முடியுமா? அது ஊழியத்துக்கு அழகு இல்லை. ஒருவேளை ஒரு 5 பேர் தான் அங்கே உட்காந்துருக்கீங்கன்னு வைங்க, 5 பேருக்கு ஆவியானவர் பேசுவாரா பேச மாட்டாரா? என்னுடைய விசுவாசம் என்னென்னா, யாருக்கு இந்த செய்தி தேவையோ அவங்க என்ன வேலை கிடந்தாலும் தூக்கி தூர போட்டுட்டு வந்துடுவாங்க. அவங்களால இருக்க முடியாது. இந்த செய்தி தேவையில்லைன்னு நினைக்கிறவங்க வரணும்னு நினச்சாலும் அவங்களுக்கு வழிவாசல் கிடைக்காது, வர முடியாது. அப்போ நம்ம வந்து நமக்கு எண்ணிக்கையை வச்சு இப்போ பிரசங்கம் பண்ணோம். நம்ம இது வந்து உருவாக்குற இது ஒரு அட் அ டைம் ஒரு ஆளை தான் கையில் எடுத்து தேய்ச்சி உருவாக்க முடியும். 5 பேரை கையில் வச்சுட்டு ஒன்று ஒன்றா தேய்க்க முடியாது, அது உருவாக்க ஆகாது. இந்த கூட்டத்தில் வந்தால் என் குணம் மாறிக்கிட்டே வருது, என் சுவாபம் மாறுது. ஒருவர் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார். அவரும் ஐபிஏல உள்ளவர் தான், எடிசன், தரங்கம்பாடி எடிசன் கேட்டார், ஐயா எவ்வளோ நாள் தான் ஒரு ஊழியக்காரன் உருவாகிறது அப்படின்னு கேட்டார். எவ்வளோ நாள் தான் உருவாகிறது? நான் அவர்கிட்ட சொன்னேன், என்னை உருவாக்குறதுக்கு 45 வருஷம் எடுத்திருக்காரு. 45 வருஷம் என் தலைமை போதகர் கையில் இருந்து உருவான பிறகு தான் இன்றைக்கு ஆண்டவர் பல இடங்களை என்ன பயன்படுத்துகிறார். அப்போ நான் உருவாகிறதுக்கு எடுத்துக்கொண்ட காலம் எவ்வளவு? ஆனால் இன்றைக்கி சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம உருவாகிட்டோம் போதும். நான் அப்படி நினைக்கவே இல்லை. அவங்க மரணம் வரைக்கும் நான் கூட இருந்தேன். அதுக்கு எத்தனையோ கூட்டத்தை நான் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு போக முடியாமல் இருந்திருக்கு, ஏன் சபையிலேயே நான் பிரசங்கம் பண்ண முடியாமல் இருந்திருக்கு. ஆனால் எதுவுமே எனக்கு நஷ்டம் இல்லை. ஏன்னா இதில் நான் செய்ய முடியலன்னா அங்கே இன்னொரு பக்கம் நான் உருவாகிக்கிட்டு இருக்கேன். கர்த்தருடைய பார்வையில் எது முக்கியம்? அதுதான் முக்கியம். அப்போ அந்த மரணம் வரைக்கும் நான் இருந்து உருவானதுனால தான் இன்றைக்கி நான் அந்த அபிஷேகத்தோடு நான் பேச முடிகிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். இல்லை அப்படின்னா
நான் ஒரு 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 10 வருஷம் 20 வருஷத்துலேயே ரைட்டு நம்ம ரொம்ப உருவாகிட்டோம், இனி நம்ம சிறகடித்து பறக்கலாம் அப்படின்னு பறக்கிறதுக்கு போயிருந்தா என்ன ஆகும்? கொஞ்ச நாள் தான் பறக்க முடியும். அதான் நான் அவர்கிட்ட சொன்னேன், என்னை 45 வருடம் கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார். இந்த 45 வருஷத்துக்கு பிறகு தான் நீ போ அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அதுக்கு முன்னால் எனக்கு அறிவு இல்லாமல் இருந்துச்சு. நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், எனக்கு இந்த ஊழியத்துக்கு அழைப்பு கொடுத்த 20 வருஷம் ஆண்டவரே நீர் அனுப்பாமல் வச்சுட்டீர. இப்போ நான் வந்து ரிட்டையர்டு, 60 வயசில் ரிட்டையர்டு. 60 வயசில் தான் என்னை ஆண்டவர் எங்கே போக சொல்கிறார்? 58 வயசில் போக சொல்கிறார். அப்போ நான் ஆண்டவர்கிட்ட நான் பேசினேன், ஆண்டவர் ரிட்டையர்ட் ஆகி எல்லாரும் 60 வயசில் நெஞ்சிருவாங்க, 55 வயசில் ரிட்டையர்டாகி உட்காந்துடுறாங்கல்ல, இப்போ தான் எனக்கு என்ன ஊழியம் கொடுக்குறாரு? இல்லை, எல்லா இடத்துக்கும் போகிற ஊழியம். அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், அறிவு இருக்கணும், அனுபவம் இருக்கணும், அபிஷேகம் இருக்கணும். உனக்கு அறிவு இருக்குது, அபிஷேகம் இருக்குது, ஆனால் என்ன இல்லை? அனுபவம் இல்லை. இந்த கூட்டத்திற்கு வயதானவர்களை நான் கொண்டு வருவேன். அப்போ வயசானவங்களுக்கும் உன்னிடத்திலிருந்து என்ன வரணும்? வார்த்தைகள் வரணும். இதை எனக்கு ஆண்டவர் தெளிவுபடுத்தின உடனே நான் அமைதியாயிட்டேன். ஏன்னா ஊழியத்தை கொடுத்தவருக்கு ஊழியத்தில் எப்படி பயன்படுத்தணும்னு தெரியுமா தெரியாதா? தெரியும். நம்ம முந்திரி கொட்டை மாதிரி முந்த வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ வேளாங்கண்ணியில் உங்களுக்கு தெரியுமில்ல, பாஸ்டர் சாமுவேல் வெங்கடாச்சலம் ஐயா, நேற்றுக்கு ஆள் அவர் தான் அங்கே வந்து உட்காந்துருக்காரு. அவருக்கு வயசு இப்போ 82 வயசு. 88 வயசுள்ள ஒருவர், அஃப்கோர்ஸ் என்னையை விட அவர் பிந்தி தான் ஊழியத்துக்கு வந்திருக்காரு, அது வேறு விஷயம். 88 வயது உள்ளவர் 72 வயது உள்ள இந்த வாலிபன்ட்ட என்ன படிக்க போகிறாரு? வேதாரண்யத்தில் கடுமையான காற்று மழை, நாங்கள் காரில் போய்கிட்டு இருக்கிறோம். இந்த மழையிலையும் காற்றுல எந்த ஊழியக்காரங்க வர போகிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். அங்கே போய் காரை நிறுத்திக்கிட்டு அப்படியே கூட எடுத்துகிட்டு உள்ளே சர்ச்சுக்குள்ளே ஓடுறோம். உள்ளே போனால் இவர் அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்காரு. 50 கிலோமீட்டர் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி வேளாங்கண்ணிலேருந்து வேதாரண்யம் போயிட்டார். எனக்கு ஆச்சரியம். நான் போய் தோத்துறோம் பாஸ்டியான்னு சொன்னேன். அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் இதில் வந்து நீங்கள் என்னையா கற்றுக்கொள்ள போகிறீங்கன்னு. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நான் வேறு எதுக்குமே போகிறதில்ல, எனக்கு கேட்டதையே கேட்குறது எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் நான் அறிந்த சத்தியத்தை நீங்கள் பேசுகிறீர்கள், அதை திரும்ப திரும்ப கேட்க கேட்க எனக்குள்ள ஒரு அனல் மூடுகிறது அப்படின்னு. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி, அவருக்கு தகுந்த மாதிரி கர்த்தர் என்னை பயன்படுத்தணும்ல. அந்த அபிஷேகம் இருந்தால் தானே அது முடியும். அப்போ தேவன் நம்மை எப்படி பயன்படுத்துகிறார் என்பதை புரிந்து கொண்டால் எண்ணிக்கை நமக்கு ஒரு பொருட்டல்ல, இடையூறுகள் ஒரு பொருட்டல்ல. கர்த்தர் நம்மை பயன்படுத்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அதனால தான் அறிவுனால் பேசுவது அது அறிவாகத்தான் இருக்கும், அது இன்ஃபர்மேஷன். ஆனால் அனுபவத்தோடு பேசுவது அறிவு, அனுபவம், அபிஷேகம். ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை எதுக்கு காத்திருக்க வச்சுருக்கேன்னா உனக்கு இந்த அனுபவம் வேணும். ஆமென். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, உனக்கு இந்த அனுபவம் வேணும். இந்த அனுபவத்தோட என்ன வேணும்? வயசு வேணும். வயசுக்கேற்ற அனுபவம் தானே. அப்போ அந்த வயசு வேணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் 20 வருஷம் நான் உனக்கு வெயிட் பண்ணேன்னு ஆண்டவர் சொன்னார். 42 வயசில் இந்த ஊழியத்தின் தரிசனத்தை கொடுத்துட்டு 52 வயசுக்கு மேலே தான் ஆண்டவர் என்ன செய்தார்? இன்னும் சொல்லப்போனால் 48 இந்த தரிசனத்தை கொடுத்துட்டு எந்த வயசில் போய் சொல்றாரு? 70, அதாவது 58லேருந்து 20 கழிச்சா எவ்வளவு? 38 வயசில் என்ன வந்துட்டு? இந்த விஷன் வந்துட்டு. ஆனால் 38 வயசில் போன்னு சொல்லலை. போன்னு சொல்கிறதுக்கு எத்தனை வருஷம் எடுத்தார்? 20 வருஷம். அது ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு, உனக்கு வயசு இருந்தால் தான் நீ பேசுகிறது எடுபடும். அறிவு, அபிஷேகம், அனுபவம், அதோடு என்ன வேணும்? வயசு இருக்கணும். இப்போ மூத்தவர்கள் உட்கார்ந்துருக்கணும் அப்படின்னா அதுக்குரிய ஒரு வயசு நமக்கு இருக்கணும்ல. அப்போ ஆண்டவர் எப்படி பார்க்குறாரு, என்ன கண்ணோட்டத்தில் அவர் பார்த்து என்னையை இப்படி நடத்துகிறாருன்னா ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் எப்படி நடத்துவார்?
அவருக்கு அது தெரியாமலாம் இருக்குது. இது கடையில் நம்ம போட்டு முணங்கிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு பிசாசுக்கு இடம் கொடுத்துக்கிட்டு இருந்தால் நம்ம ஊழியம் எப்படி வளரும்? குழப்பம் கூடுமா, குழப்பம் குறையுமா? கூடத்தான் செய்யும். அப்போ குழப்பத்துக்கு இடம் கொடுக்கறது யார்? நம்ம தான் கொடுக்குறோம். நம்ம யாருன்னு முதல்ல தெரியணும், நம்ம ஊழியம் என்னென்னு தெரியணும், நம்மளை எப்படி கர்த்தர் அபிஷேகம் பண்ணியிருக்காருன்னு தெரியணும், என்ன ஊழியத்தில் கர்த்தர் நம்ம வச்சுருக்காருங்கிறது தெரியணும். இந்த தெளிந்த புத்தி நமக்குள்ள இருக்குமானால் ஒரு காலத்துலேயும் பிசாசுக்கு நம்ம என்ன கொடுக்க மாட்டோம்? இடம் கொடுக்க மாட்டோம். பட்டினியானாலும், பசியானாலும், தாகமானாலும், தரித்திரமானாலும். ஏன்னா எல்லாரையும் கர்த்தர் அந்த பாதையில் தான் நடத்தி கொண்டு வந்திருக்காரு. நான்லாம் கடுமையான கஷ்ட சூழ்நிலைமைகளை நான் போயிருக்கேன். இன்றைக்கி ராஜன் ஊழியத்தில் இப்படி இருக்கிறான்னா அதுக்கு காரணம் என்னென்னா, அந்த நாங்கள் பட்ட கஷ்டத்தில் அவனும் அதை கடந்து வந்தான். இன்றைக்கி ஃபைனான்ஸை பற்றி அவன் பேசுகிறான்ல, அது காரணம் என்ன? சிக்கனத்தை பற்றி பேசுகிறான், காரணம் என்ன? இது என்னங்கிறத அவன் எங்கள்கிட்ட இருந்து நிறைய படிச்சிருக்கான். அப்படி ஒரு பயிற்சி அவனுக்கு இல்லை அப்படின்னா இப்படி போய் அவன் இன்னும் பேச முடியாது. அப்போ நம்ம கஷ்டத்தை கஷ்டங்கிற பார்வையில் மட்டும் பார்க்கக்கூடாது. கஷ்டத்தில் முறுமுறுத்துட்டோம் அப்படின்னா ஆண்டவர் இந்த கரும்பு சக்கையை சவைச்சு தூர போட்ட மாதிரி நம்மளை தூர போட்டுருவாரு. அதுக்கப்புறம் நீங்கள்லாம் பயன்படணும்னு கனவுல கூட நினைக்காதீங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து நமக்கு ரட்சிப்பை எப்படி தான் கொடுத்தாரு? கஷ்டப்பட்டு தான் கொடுத்தாரு. கஷ்டம் இல்லாமல் ஒன்றும் அவர் நமக்கு ரட்சிப்பை கொடுக்குறாரு. இந்த ரட்சிப்பை அவர் நமக்கு கொடுக்கறதுக்கே என்ன செஞ்சார்? அவ்வளவு கஷ்டப்பட்டார். அப்போ அந்த ஊழியத்தில் இன்றைக்கி நம்மளை கொண்டு போய் வச்சுருக்காரு அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செஞ்சு தான் ஆகணும்? பாடுகள் பட்டு தான் ஆகணும். அது ஒவ்வொருத்தருக்கும் அந்த பாடுகள் ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஒருத்தருக்கு ஃபைனான்ஸில் இருக்கும், ஒருத்தருக்கு உடம்புல இருக்கும். இப்போ பவுலுக்கு உடம்புல இருந்துச்சு பிரச்சனை, கவனிக்கிறீங்களா? உடம்பு இந்த பிரச்சனை பவுலுக்கு எங்கே இருந்துச்சு? பாஸ்டர் ஜெயச்சந்திரதுரை, நீங்கள் ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்கீங்க, முன்னால் உட்காருங்க, இங்கே வாங்க, இங்கே ஒரு சேரு. அதாவது இயேசு கிறிஸ்து ரொம்ப ஈஸியாக லகுவாக நமக்கு ரட்சிப்பை கொடுக்கல. அவர் எப்படி கொடுத்தாரு? ரொம்ப பாடுபட்டு கொடுத்தாருங்க. இன்னும் தேவ சித்தம் செய்கிறதுக்கு அவர் கெத்செமனே தோட்டத்தில் போராடினார். போராடித்தான் தேவ சித்தம் நிறைவேறுவதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தாரு. இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், இல்லாவிடில் உம்முடைய சித்தம் அப்படின்னு தன்னை அர்ப்பணித்தார். ரத்த வேர்வை சிந்தினார். இப்போ இந்த நம்மளை ரட்சிக்கிறதுக்கு ரத்த வேர்வை சிந்தின தேவன் இன்னைக்கு அவருக்கு ஊழியம் செய்ய நீங்களும் நானும் ரத்த வேர்வை சிந்தனமா வேண்டாமா? அப்போ அந்த பாடுகளும் கஷ்டங்களும் வரும்போது முறுமுறுத்தோன்னா நம்ம ஊழியத்துக்கு லாய்க்கா இல்லையே? பாடுகளும் கஷ்டங்களும் வரும்போது மனைவி புருஷனை பார்த்து சொல்லணும், கவலைப்படாதீங்க, கர்த்தர் நம்ம கூட இருக்காரு, பெரிய காரியங்களை செய்வார். புருஷன் மனைவிகிட்ட சொல்லணும், நீ ஒன்றும் சங்கடப்படாத, எப்போவுமே கஷ்டப்பட்டுக்கிட்டா இருக்க போகிறோம், ஒரு நேரத்தில் உனக்கு நான் நல்ல துணி எடுத்து கொடுப்பேன், நம்ம நல்லா வருவோம், பட்டினி இல்லாமல் இருப்போம் அப்படின்னு யார் சொல்லணும்? புருஷன் சொல்லணும். இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் தான் ஆறுதல். அப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலாக இருந்தால் தான் அந்த ஊழியத்தை நம்ம கட்டி எழுப்ப முடியும். இல்லைன்னா கட்டி எழுப்ப முடியாது. பாடுகள் கஷ்டங்கள் வெளியே இருந்து வரும்போது நமக்கு மனைவி ஒத்துழைப்பாக இருக்கிறாங்க. குடும்பத்துக்குள்ளேயே அவங்க நமக்கு பாடுகளை கொடுக்கும்போது தான் நமக்கு பிரச்சனை ஆகுது. வெளியே இருந்து வரக்கூடிய பாடுகளை ஈஸியாக அடிச்சு வந்துடலாம். அது உள்ள வரக்கூடிய பாடை தான் முடிச்சு தாங்க முடியல. எதுக்காக உள்ள இருந்து இல்லை உள்ள இருந்து ஏன் அவங்க கொடுக்குறாங்க, கத்துறதை ஏன் அனுமதிக்காருன்னா, நம்மகிட்ட இன்னும் சாகாத குணங்கள் சுவாபங்கள் நிறைய இருக்கு. கணவன்கிட்ட சாக வேண்டிய குணங்கள், அது மாற வேண்டிய சுவாபங்கள் இருந்தால் மனைவியை கொண்டும் பிள்ளைகளை கொண்டு தான் தேய்ப்பார். மனைவி கிட்ட சரியில்லாத குணம் இருக்குது, சுவாபம் இருக்குன்னா புருஷனை கொண்டும் பிள்ளைகளை கொண்டு தான் தேய்ப்பார். இல்லை, யாருக்கு பிரச்சனை இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. ஏன்னா எனக்கு ஆவியானவர் கொடுத்ததை நான் பேசிக்கிட்டே இருக்கேன். இல்லை, அவர் அனுபவத்தை சொல்லிகிட்டே வர்றாரு. அவர் சாட்சி நீங்கள் கேட்கல. ஆமாம், அவர் ரொம்பவே பாதிக்கப்பட்டு அதில் கஷ்டப்பட்டதுனால இன்றைக்கு அவர் அதை இப்போ இல்லை உதவி செய்கிறாரு. அப்படி இருந்தும் ஃபுல் மார்க் கொடுக்க முடியாது. இன்னும் ஒரு 75, இப்போ 75% கூட கொடுக்கறது கஷ்டம்தான். ஆனால் அவர் வாங்கிடுவார். ஏன்னா 0வில் இருந்து எவ்வளோ வந்துட்டார்? 75% வந்துட்டார். நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன்ல. இன்னும் சொல்ல போனால்
மைனஸில் இருந்து தான் என்ன செய்தார்? ஏன் சாட்சி பயங்கரமான, நான் பாஸ்டியாக கூட வரதுக்கு முன்னாடி இது அங்கே திருப்புங்க. அதாவது வந்து நம்மளா சூசைட் பண்ணிக்கிட்டால் நரகத்துக்கு போயிடுவோம். அதனால் வந்து தானா சாப்பிட்டுன்னு சொல்லிட்டு போவேன். என் பைக்கெலாம் ஃப்ரண்ட் வீல் வந்து இந்த டிவியில் தான் தூக்கத்தை பார்ப்பீங்க. என் பைக்கெலாம் சர்ற மாற்றங்கிறது ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில் மாற்றம் இல்லாமல் இருக்கிற மாதிரியே ஒளியும் செஞ்சுட்டு போயிடலாம் அப்படின்னா நம்ம ஏமாந்துருவோம். நம்ம வாழ்க்கையில் மாற்றங்கள் வரணும். குறை இல்லாதவங்க இல்லை, ஆனால் குறைகளை நம்ம என்ன செய்யணும்? அதை அப்படியே எராடிகேட் பண்ணி குறைகளை அழித்து கத்தருக்கு பிரியமாக நம்ம மாறினா தான் பரலோகத்துக்கு போக முடியும். செய்த ஊழியம் வந்து நம்ம பரலோகத்துக்கு கொண்டு போகாது, ஆனால் நம்ம ஜீவியம் தான் கொண்டு போவோம். அப்போ நம்ம ஜீவியத்தில் வந்து சரியாக இருக்கணும். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து ஒரு வஞ்சிக்கப்பட்டு போயிடுவோம். இந்த கடைசி காலத்தில் பிசாசு செய்கிற வேலை என்ன அப்படின்னா, நிறைய என்னது வஞ்சனை. அந்த வஞ்சனையினால தான் நிறைய பேர் வந்து இன்னைக்கு அதாவது ஏமாற்றப்பட்டு போகிறாங்க. கிறிஸ்தவ ஜீவியத்தில் ஏமாற்றப்பட்டு போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அது ஒரு பெரிய வஞ்சனை. அந்த வஞ்சனைக்கு நம்ம என்ன கொடுத்துடக்கூடாது? இடம் கொடுத்துடக்கூடாது. அதில் நீங்கள் ரொம்ப கவனமாக நாம் இருக்கணும். யோவான் 8:32 இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷர்களாக இருப்பீர்கள். 8:32 31 வாசிங்க. விடுதலையாக்கும். அப்போ நமக்கு வந்து சத்தியத்தை அறிகிற அறிவு நமக்கு இருக்கணும். அதான் சொன்னால் பிசாசுக்கிட்ட சத்தியம் கிடையாது, அது நிலை நிற்க முடியாது. எந்த சபையெல்லாம் சத்தியத்தை இழந்துட்டாங்களோ அவங்களெல்லாம் என்ன செய்ய முடியாது? நிலை நிற்க முடியாது. அதுக்கு தான் சத்தியங்கிறது ரொம்ப முக்கியம், உபதேசங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த உபதேசத்தை வந்து நாம் வந்து இன்றைக்கி நம்ம கை கொள்ளலை அப்படின்னு சொன்னால் நிச்சயமாகவே நிற்கிறது கஷ்டம். அதில் தான் நிறைய பேர் வந்து இந்த பெந்தகோஸ்தில் வந்து ஏன் ஆண்டவர் வந்து நமக்கு ரொம்ப ஒரு பெரிய ஐஸ்வர்யத்தையும் அதையும் இதையும் கொடுக்கல அப்படின்னா, நம்ம இன்றைக்கி அதை வந்து அப்படி வேணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் தேவன் வந்து அதை நமக்கு பெரிய ஐஸ்வர்யத்தை கொடுக்காம இருக்கிறதுக்கு காரணம், ஐஸ்வர்யத்தை ஹேண்டில் பண்ண தெரியணும். பணம் வந்து நம்மளை விழுங்கிடக்கூடாது. பணம் வேணும், பணம் இல்லாமல் முடியாது. பணம் வேணும், நிறையவே வேணும். நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்யலாம், ஊழியம் செய்யலாம், நிறைய செய்யலாம். ஆனால் பணம் வந்து நம்மளை கெடுத்துடக்கூடாது. அந்த இடத்துல தான் நம்ம எப்படி இருக்கணும்? ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆமென். ஸ்தோத்திரம். ஏதாவது உங்களுக்கு சந்தேகம்னா நீங்கள் கேளுங்க, இன்னும் நம்ம ஃபீட்பேக் எழுதி முடிக்கலாம்.